ஹலோ மை கேம் சேஞ்சர்ஸ். உங்கள் மனதை மயிலறகு போல வருடக்கூடிய அற்புதமான காதல் கதைகளையும் உங்களை திகிலடைய செய்யும் ஹாரர் மற்றும் த்ரில்லர் கதைகளை சுவாரஸ்யத்துடன் கேட்க உங்களை பரபரப்போடு தயார் செய்து கொள்ளுங்கள். இது மகிழம்பூ ஆடியோ நாவல்ஸ். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் வரும். சில உறவுகள் ஒரு விபத்தா தொடங்கினாலும் அதுவே ஒரு மிகப்பெரிய வரமா அமையலாம். நட்புங்கிற பாதையில நடக்க ஆரம்பிச்ச ரஞ்சித் சாருமதியின் பயணம்தான் இந்த ஆடியோ நாவல். எழுத்தாளர் மகிழம்பூ அவர்களின் உயிரோடு கலந்து விடு கண்ணே. அருண்கிற கசப்பான கடந்த காலத்தை சுமக்கிற சாருமதி, மாயான ஒரு இனிய நினைவுகளோட வாழ்ற ரஞ்சித், விதியின் கட்டாயத்தால ஒரு கட்டாய திருமணத்தால ஒன்று சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெறும் கணவன் மனைவியா மட்டும் இல்லாம நல்ல நண்பர்களா எப்படி வாழ்க்கையை தொடங்குறாங்க. ரஞ்சித்தோட முதல் மனைவி மாயாவோட நினைவுகள் மறுபடியும் இவங்க வாழ்க்கையில என்ன புது மாயம் செய்ய போகுது? உணர்வு போராட்டங்களும் பாசமான அரவணைப்பும் நம்பிக்கையும் கலந்த இந்த அழகான காதல் கதைக்குள்ள போகலாம் வாங்க. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே ரதி. உயிரோடு கலந்து விடு கண்ணே. அத்தியாயம் 1. மாங்கல்யம் தந்து நானேனா. இளம் பெண்கள் 4-5 பேர் கூட்டமாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க கல்யாணி எரிச்சலோடு அவர்களை பார்த்தாள். கல்யாண பொண்ணு ரெடியா என்று குரல் கொடுக்கவும், ரெடிமா என்று அவர்களில் ஒரு பெண் கல்யாணியை பார்த்துவிட்டு கூறினாள். ராதிகா இங்க வாடி கொஞ்சம் என்று கல்யாணி பரபரப்போடு அழைக்க அந்த கூட்டத்தில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்த ராதிகா கல்யாணியை நோக்கி சென்றாள். என்னடி நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கா? போ, உங்க அக்கா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு என்று ராதிகாவை கல்யாணி விரட்டினாள். அம்மா நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். அக்கா ரெடி ஆயிட்டா, ரூம்ல தான் இருக்கா, நீ போய் பாரு, சும்மா என்னவே டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லிவிட்டு ராதிகா தன்னுடைய தோழிகளை நோக்கி சென்றாள். கல்யாணிக்கு மகளை என்ன சொல்வது என்று புரியவில்லை. பொறுப்பில்லாத சின்ன பெண்ணாக இருக்கிறாளே. மனதிற்குள் அவளை திட்டிவிட்டு மணமகள் அறையை நோக்கி சென்றாள். அறையின் கதவில் கை வைத்ததும் அது உட்புறம் தாளிடப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். உள்ளே தாளிட்டு கொண்டு இந்த பெண் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு பயமும் கவலையும் தோன்றியது. சாருமதி என்று கத்திவிட்டு கதவை லேசாக தட்டினாள். பதில் வரும் என்று சில வினாடிகள் காத்திருந்தாள். கதவு திறக்கப்படும் என்ற நம்பிக்கை அவளுக்கு போய்விட, சாருமதி என்று உரத்த குரலில் கத்திவிட்டு கதவை பலமாக தட்டினாள். உள்ளிருந்து சாருமதி அழுது சிவந்த கண்களோடு கதவை திறந்தாள். ஃபுல்லா என்னடி பண்ணிட்டு இருக்கா என்று கதவை திறந்ததும் கல்யாணி கத்தினாள். சாருமதி பதில் ஏதும் கூறாமல் கண்களில் மிச்சம் மீதி ஒட்டி கொண்டிருந்த நீர்த்துளிகளை துடைத்துவிட்டு அவசரமாக கண்ணாடி முன்பு போடப்பட்டிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். உள்ளே நுழைந்த கல்யாணி கதவை தாளிட்டு விட்டு மகளின் அருகில் வந்தாள். சாருமதி எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்து அலறதா உத்தேசம் என்று கடுமையான குரலில் கேட்டுவிட்டு அவளுடைய கூந்தலை வருடி கொடுத்தாள். கண்ணு, நாங்க எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வோம், அது உனக்கு தெரியாதா? சும்மா உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்று வாஞ்சையோடு கேட்டாள். சாருமதி தாயின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். தொலைவில் குழந்தையின் சத்தம் அவள் காதில் விழ அவள் பதறிப்போய் எழுந்தாள். என்ன சாரு என்று கல்யாணி கேட்கவும், குழந்தை என்று பதற்றத்தோடு கூறினாள். குழந்தை தூங்கிட்டு இருக்க, அப்படியே முழிச்சாலும் பேச்சையம்மா பார்த்துக்குவா என்று கடுமையான குரலில் கல்யாணி அவளை அதட்டினாள். கல்யாணி கூறியதை கேட்டு சாருமதி மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தாள். கல்யாண பொண்ணா லட்சணமா அழகா சிரிச்சுக்கிட்டே இரு, ஏன் எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா என்று விட்டு கல்யாணி ஆணையில் தொங்கிக் கொண்டிருந்த ரோஜாப்பூ மாலையை அவள் கழுத்தில் போட்டாள். கதவு தட்டப்படும் ஓசை கேட்க கல்யாணி அவசரமாக சென்று கதவை திறந்து விட்டாள். அக்கா, பொண்ணு அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்று கல்யாணியின் தங்கை சகுந்தலா கூறினாள். ஏதோ ரெடி ஆயிட்டா என்று விட்டு அவசரமாக மகளிடம் திரும்பியவர், வாமா என்று கூறினாள். சாருவிற்கு இடத்தை விட்டு எழுந்திருக்கவே தோன்றவில்லை. தனக்கு ஏன் இந்த திருமணம்? ஏன் எல்லாரும் தன்னை கட்டாயப்படுத்துகிறார்கள்? தன்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ள ஏன் மறுக்கிறார்கள் என்று கவலையோடு தன் தாயை பார்த்தாள். வாமா
என்று கல்யாணி அழுத்தமான அதே சமயம் பிடிவாதமான குரலில் அழைக்க சாருவிற்கு வேறு வழி இல்லை. மெல்ல எழுந்தாள். அவளுடைய கால்கள் ஏனோ நடக்க மறுத்தன. மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்க அவை இரண்டும் ஒத்துழைக்காமல் ஸ்ட்ரைக் செய்வது போல அவளுக்கு தோன்றியது. கல்யாண பொண்ணா கொஞ்சம் அழகா சரியே என்று கூறிய சகுந்தலா அவள் தோளில் கை போட்டு அவளை மெல்ல நடத்தி அழைத்து சென்றாள். அந்த பிரம்மாண்டமான ஹாலில் அமர்ந்திருந்த பொட்டு பொடுசுகள் முதல் பெரியவர்கள் வரை அவளே பார்த்தனர். சாருவிற்கு ஏனோ அவர்களின் பார்வை மிக பெரிய உறுத்தலை கொடுத்தது. அவள் தலை குனிந்தபடியே மெல்ல நடந்து மணவரையில் சென்று அமர்ந்தாள். இல்லை, அமர்த்தப்பட்டாள். மணவரையில் அமர்ந்ததும் புரோகிதர் சில சடங்கு சம்பிரதாயங்களை ஆரம்பித்தார். அவளை சுற்றி பெண்களின் கூட்டம் சிரிப்பும் கேலியுமாக நின்று கொண்டிருந்தனர். சாருவிற்கு அங்கு நடப்பது எதிலும் மனம் ஒட்டவில்லை. இந்த சம்பிரதாயங்களின் மீதெல்லாம் அவளுக்கு சுத்தமாக நம்பிக்கை போய்விட்டது. கல்யாணி அவள் காதருகே குனிந்தவர், கொஞ்சம் சிரிடி என்று கூறிவிட்டு கூட்டத்தில் யாரையோ பார்த்து ஏதோ கேட்டபடி நகர்ந்தாள். தனக்கு துளியும் ஆர்வம் இல்லாத ஒன்றை தன் மீது இவர்கள் திணிக்கிறார்கள் என்று சாருவின் மனம் அடித்து கொண்டது. இந்த திருமணம் தனக்கு வேண்டாம் என்று எழுந்து நின்று மணமாலையை தூக்கி வீசிவிட்டு கத்த வேண்டும் போல் அவளுக்கு கோபம் வந்தது. எவ்வளவு நாட்கள் அவள் உண்ணாமல் அழுதிருக்கிறாள், எதிலும் மனம் ஒட்டாமல் துடித்திருக்கிறாள். தாய் கல்யாணியிடமும் தந்தை சுந்தரபாண்டியனிடமும் எத்தனை நாட்கள் மன்றாடி இருக்கிறாள். யாருக்கும் அவளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியவில்லை. உன்னோட எதிர்காலத்துக்கு இதுதான் நல்லது என்று அவளுக்கு துளியும் விருப்பமில்லாத இந்த திருமணத்தை அவள் மீது திணித்திருக்கிறார்கள். இந்த முறைகேட்டை எல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டார்களா? பெண்கள் என்னதான் படித்து தங்களுடைய சொந்த காலில் நிற்கும் அளவிற்கு முன்னேறி கை நிறைய சம்பாதித்தாலும் திருமணம் என்ற சடங்கை அவர்கள் மீது பெற்றவர்களும் இந்த சமுதாயமும் ஏன் இப்படி திணிக்கிறது என்று அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். பிறக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் திருமணம் தான் லட்சியமா? ஆண்கள் திருமணம் வேண்டாம் என்றால் அதற்கு பெயர் துறவாம், லட்சியமாம், தியாகமாம். இந்த சமுதாயமே அதற்கு நிறைய காரணங்களை கற்பித்துவிடும். பெண்கள் திருமணம் வேண்டாம் என்று கூறினால் அவளுடைய நடத்தை சரியில்லை, அவளுடைய உடலில் ஏதோ பெரிய குறை என்று வாய்க்கு வந்தபடி பேசுவார்களா? இவ்வாறாக அவள் துடித்து கொண்டிருந்தாள். தன்னுடைய படிப்பும் வேலையும் தனக்கு மிக பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அதை அவளுடைய அப்பா சுந்தரபாண்டியனிடம் அவள் எவ்வளவோ எடுத்து கூறி புரிய வைக்க முயன்றாள். அம்மாடி சாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இதெல்லாம் 40 வயசு வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா உன்னை ஏன் எதுக்குன்னு 4 வாரத்தை விசாரிக்கவோ அனுசரணையா பார்த்துக்கவோ ஒரு ஆள் இல்லேன்னு மனசு ஏங்கும். அதான் சொல்றேன், இந்த கல்யாணத்தை ஏத்துக்கோ. அப்பா உனக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன், புரிஞ்சுக்கோ என்று அவளை கட்டாயப்படுத்திய நிமிடங்கள் அவளுக்கு தோன்றியது. மாப்பிளே வர சொல்லுங்கோ என்ற புரோகிதர் உரத்த குரலில் கத்தா 4-5 நண்பர்கள் புடைசூழ மணமகன் ரஞ்சித் பட்டு வேஷ்டி சட்டையில் மணவரைக்கு வந்தான். சாருமதிக்கு அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட பிடிக்கவில்லை. இறுகிய முகத்தோடு தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ரஞ்சித் மணவரையில் அமர்ந்ததும் அவனுக்கான சில சம்பிரதாயங்கள் நிறைவேற்றப்பட்டன. புரோகிதர் ரஞ்சித்தின் கையில் தாலி எடுத்து கொடுத்து கெட்டி மேளம் என்று கத்தினார். ரஞ்சித் தயக்கத்தோடு விரல் நடுங்க சாருமதியின் கழுத்தில் தாலி கட்டினான். சுற்றி நின்றவர்கள் கையில் இருந்த அச்சதையையும் மலர்களையும் அவர்கள் தலையில் தோவிவிட்டு அவசரமாக பந்திக்கு கிளம்பினார். 2 பேரும் எழுந்து அக்னியை வலம் வாங்கோ என்று புரோகிதரின் குரல் கட்டளையாக ஒலிக்க தயக்கத்தோடு எழுந்து நின்றாள். தம்பி, உங்க மனைவி கையை இறுக்கமா பிடிச்சுக்கோங்கோ என்று புரோகிதர் மீண்டும் கட்டளையிட ரஞ்சித் அவளை பார்த்தான். அவளுடைய சுண்டு விரலை தன்னுடைய சுண்டு விரலால் பற்றி மெல்ல அடியெடுத்து வைத்து அக்னியை இருவரும் வலம் வந்தனர். ரஞ்சித்தின் தீண்டல் அவளுக்கு ஏனோ எரிச்சலை கொடுத்தது. மணமேடையிலிருந்து இறங்கி எங்கேயாவது ஓடிப்போய் விடலாமா என்று அவளுக்கு தோன்றியது. அத்தியாயம் 2. பந்தம். புரோகிதர் மந்திரங்களை கூறிவிட்டு இருவரையும் அமர்த்தி சில சடங்குகளை செய்ய வைத்தார். மாப்ள, உங்க மனைவிக்கு மெட்டி போடுங்கோ என்று உத்தரவிட்டார். ரஞ்சித் சாருவின் முகத்தை கூர்ந்து கவனித்தான். அதில் கவலையும் கோபமும் விரக்தியும் இருப்பதை அவனால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவளுக்கு இந்த திருமணத்தில் துளியும் விருப்பமில்லை போலும் என்று ரஞ்சித்திற்கு தோன்றியது.
அவன் தயக்கத்தோடு அவள் காலில் மெட்டி அணிவித்தான். பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்று மீண்டும் புரோகிதரின் குரல் கட்டளையாக ஒலிக்க, ரஞ்சித்தும் சாருமதியும் கல்யாணி சுந்தரபாண்டியனின் காலில் கடனே என்று விழுந்து எழுந்தனர். அதைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் கூடி நின்ற நண்பர்களும் உறவினர்களும் தெரிந்தவர்களும் முண்டியடித்து அவர்களுக்கு பரிசு பொருட்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துவிட்டு மண்டபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செய்தனர். திருமண மண்டபத்தில் சிதறி கிடந்த மலர்களைப் போலவே ரஞ்சித் சாருமதியின் மனம் சிதறி கிடந்தது. சாருவிற்கு ரஞ்சித்தின் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவே சங்கடமாக இருந்தது. நான் அனாவசியமாக ரஞ்சித்தின் வாழ்க்கையை கெடுத்து விட்டேனோ? அவளுக்குள் ஒரு குற்ற உணர்வும் கவலையும் தோன்றியது. ரஞ்சித்திடம் அது பற்றி இரவு மனம் விட்டு பேசிவிட வேண்டும் என்று அவள் எண்ணினாள். அவர்கள் இருவரும் அருகருகே அமர்த்தப்பட்டு சாப்பிட கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். சுற்றி நின்று கொண்டிருந்த நெருக்கமான உறவினர்களின் கூட்டம் அவர்களை பலவாறு கிண்டல் செய்து கேலி பேசி சிரித்து கும்மாளம் அடித்தனர். கல்யாணியும் சுந்தரபாண்டியனும் ரஞ்சித்தின் அக்கா சௌந்தர்யாவையும் அவளுடைய கணவன் பிரவீனையும் பார்த்து, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்ல சௌந்தர்யா மலர்ந்தாள். ஆமாங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சுந்தரபாண்டியனின் தாய் கூறினார். சாந்தி முகூர்த்தத்தை உங்க வீட்டில் வச்சுக்கலாமா இல்லை எங்க வீட்லயே வச்சுக்கலாமா என்று கல்யாணி தொடர்ந்து விசாரித்தாள். எங்க வீட்லயே வச்சுக்கலாமே என்று சௌந்தர்யா கூற கல்யாணியும் தலையசைத்தாள். அப்பா அம்மா இல்லாத பையன், நான் தான் அவனை பார்த்து பார்த்து வளர்த்தேன். நான் அவனுக்கு அக்கா மட்டும் இல்ல, அம்மாவும் கூட என்று கண்கலங்கிய சௌந்தர்யா, உங்க மகளை நாங்க ரொம்ப நல்லா பார்த்துப்போம். நீங்க சாருவை பத்தி எந்த கவலையும் பட வேணாம். சாரு எனக்கு பொண்ணு மாதிரி என்று கூறிவிட்டு சௌந்தர்யா தன் இமையோரம் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். தன்னுடைய மகள் சாருவிற்கு நல்ல இடம் அமைந்ததில் மனநிறைவு கொண்ட கல்யாணியும் சுந்தரபாண்டியனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நீ வயசுல சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணியிருக்கமா. நீயும் ரஞ்சித்தும் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் உன் புருஷனும் நீடூடி வாழணும் என்று சுந்தரபாண்டியன் அவளை வாழ்த்தியும் பாராட்டியும் பேசினார். பிறகு அவர்கள் மண்டபத்தை காலி செய்து கொண்டு ரஞ்சித்தின் வீட்டிற்கு சென்றனர். பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம், இனிமே அவ உங்க வீட்டு பொண்ணு, நாங்க கிளம்புறோம் என்று கல்யாணியும் சுந்தரபாண்டியனும் சௌந்தர்யாவிடம் தெரிவித்தனர். அவள் கல்யாணிக்கு வெற்றிலை பாக்கு பூப்பழம் வைத்து கொடுத்தாள். சோர்வான முகத்துடன் அமர்ந்திருந்த சாருவை பார்த்த கல்யாணி, எப்ப பார்த்தாலும் நீ ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? சந்தோஷமா இரு என்று கடுமையான குரலில் எச்சரிப்பது போல் பேசினாள். சாரு தன் தாயை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பூத்த கண்ணீரை மறைப்பதற்காக தலை குனிந்து கொண்டாள். ஆமா சாரு, இனி இதுதான் உன்னோட புருஷன் வீடு. இனிமே நீ இங்கேதான் வாழ போற. நிம்மதியா இரு, எல்லாம் சரியா போகும் என்ற சுந்தரபாண்டியன் தன் பங்கிற்கு மகளுடைய கூந்தலை தடவி கொடுத்து பேசினார். அவள் பதில் ஏதும் கூறாமல் அமைதியோடு அமர்ந்திருந்தாள். திடீரென்று ஏதோ நினைவிற்கு வந்தவள் போல, அம்மா குழந்தா என்று தன் தாயிடம் கேட்டாள். அது எங்க கூடவே இருக்கட்டும், 2 நாள் கழிச்சு நீங்க மறு வீட்டுக்கு வரும்போது கூட்டிட்டு போ என்று சற்று அழுத்தமான குரலில் பேசிவிட்டு கல்யாணியும் சுந்தரபாண்டியனும் ரஞ்சித் வீட்டிலிருந்து கிளம்பினர். தாயும் தந்தையும் கிளம்பி சென்றதும் அந்த வீட்டில் என்ன செய்வது என்று ஏதும் புரியாமல் சாருமதி ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். சௌந்தர்யா வந்திருந்த சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, குங்குமம், பூப்பழம் என்று எல்லாம் கொடுத்து அனுப்பி வைத்தாள். வீட்டில் பொருட்கள் தாறுமாறாய் கிடப்பதை பார்த்துவிட்டு சௌந்தர்யா மலைத்து போனாள். இதையெல்லாம் எப்போதான் கிளீன் பண்ணி முடிக்க போறேன்னு தெரியலையே என்றவள் கணவனிடம் சலிப்பாய் பேசினாள். சௌந்தர்யாவின் அந்த சலிப்பான குரலை கேட்ட சாருமதி மெல்ல எழுந்து அவள் அருகே சென்றாள். நான் கிளீன் பண்றேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு சௌந்தர்யா முகம் மலர்ந்தாள். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு என்றாள் சௌந்தர்யா. இல்லைங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் ஏதாவது வேலை பார்க்குறேனே என்று சாருமதி பிடிவாதமாக கூறினாள். பிறகு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஆங்காங்கே சிதறி கிடந்த துணிகளை எல்லாம் சோஃபாவில் தூக்கி போட்டாள். எல்லாமே அழுக்கு துணிதான், மிஷின்லே போட்டுட என்று சௌந்தர்யா உத்தரவிட
எல்லா துணிகளையும் மிஷினில் துவைக்க போட்டாள். நீ என்ன பட்டுப்புடவையோட சுத்திட்டு இருக்கா? உனக்கு பிடிச்ச போல சாரியோ இல்லை சுடிதாரோ போட்டுக்கோ என்று சௌந்தர்யா கூற சாருமதி தயக்கத்தோடு அவளை பார்த்தாள். வேணாம், நான் இப்படியே இருக்கேனே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மென்று விழுங்கி பேசினாள். என்ன இது வாங்க போங்கன்னு யாரையோ கூப்பிடுற மாதிரி சொல்ற? நான் உனக்கு நாத்தனார், அது மட்டும் இல்ல நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே என்று சிரித்து விட்ட. அதனால நீ சௌந்தர்யான பேர் சொல்லியே கூப்பிடு என்றவள் உற்சாகம் மிகுந்த குரலில் கூற சாருமதி மெலிதாக புன்னகைத்தாள். என்னதான் இருந்தாலும் நீங்க என்னை விட வயசுல பெரியவங்க, பேர் சொல்லி கூப்பிடுறது முறையா இருக்காதுல்ல என்று சாருமதி கூறவும், வாடி போடின்னு கூப்பிடுங்க, நல்லா இருக்கும் என்று விட்டு ரஞ்சித் மெலிதாக சிரித்தான். அக்கா, எனக்கு காஃபி வேணும் என்றவன் சாருமதியை பார்த்தான். நான் காஃபி போட்டு தரேன், நீ அவன்கிட்ட கொடுத்துட்டு வா என்று சௌந்தர்யா சொல்ல சாருவின் மனம் ஏனோ நடுங்கியது. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா என்ன என்று சாருவின் முகத்தை கூர்ந்து பார்த்துவிட்டு சௌந்தர்யா அவள் தோளை தொட்டு முகத்தை நிமிர்த்தி மென்மையான குரலில் விசாரித்தாள். ஒன்றும் இல்லை, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சாருமதி சமாளித்தாள். உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு என்ற சௌந்தர்யா தன் தம்பிக்கு காஃபி போட நகர்ந்தாள். 5 நிமிடத்திற்கு பிறகு காஃபியோடு சௌந்தர்யா சாருவின் அருகில் வந்தாள். இதை ரஞ்சித் கிட்ட கொடுத்துடு. அதை பெற்றுக்கொண்ட சாருவின் விரல்கள் நடுங்குவதை பார்த்துவிட்டு, ஒன்றும் பயப்படாதா, ரஞ்சித் ரொம்ப நல்ல பையன், உன்னை எதுவும் பண்ண மாட்டான், உன் மனசை புரிஞ்சு நடந்துப்பான், தைரியமா போ என்றாள் சௌந்தர்யா. சாருவின் மனம் மலைக்கடல் போல ஆர்ப்பரித்தது. அத்தியாயம் 3. நண்பர்கள் போல. சௌந்தர்யா கொடுத்த காஃபி கப்பை பெற்றுக்கொண்டு சாருமதி பயத்தோடு ரஞ்சித்தின் அறைக்குள் நுழைந்தாள். அவன் உடை மாற்றிக்கொண்டு ஏதோ சிந்தனையோடு கண்களை மூடி படுக்கையில் சரிந்து அமர்ந்திருந்தான். அவனை பார்க்கவே சாருவிற்கு ஏனோ மனதிற்குள் பயமாக இருந்தது. யாரோ கதவை திறந்து வரும் ஓசை கேட்டு அவன் மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்தான். சாருவின் முகத்தில் படர்ந்திருந்த கவலை ரேகைகளை பார்த்துவிட்டு தன்னை போலத்தான் அவளும் என்று மனதிற்குள் எண்ணினான். காஃபி என்று மெதுவான குரலில் சொன்ன சாரு அவன் அருகே இருந்த சிறிய மேஜை மீது டம்ளரை வைத்தான். அவன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான். அவளை நேசத்துடன் பார்த்தான். சாருமதி அவன் முகத்தை பார்க்க கூச்சப்பட்டான். சுவர் மீது மாட்டியிருந்த புகைப்படங்களில் தன்னுடைய பார்வையை செலுத்தினாள். முதல் புகைப்படத்தில் ரஞ்சித் சின்ன குழந்தையாக தவழ்ந்தபடி இருந்தான். மற்றொரு புகைப்படத்தில் அவன் 5 வயது பிள்ளையாக இருந்தான். மற்றொரு புகைப்படத்தில் 10 வயது சிறுவனாக இருந்தான். மற்றும் ஒரு புகைப்படத்தில் யாரோ ஒரு பெண்ணின் தோள் மீது கை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக மாலையும் கழுத்துமாக நின்று கொண்டிருந்தான். அது என் ஃபர்ஸ்ட் வைஃப், பேர் மாயா என்று கூறிவிட்டு சாருமதி வைத்த காஃபியை உறிஞ்சினான். சாருமதி மாயாவின் முகத்தை ஒன்றி பார்த்தாள். வட்ட முகம், அழகிய பெரிய கண்கள், கூரான நாசி, திருத்தமான உதடுகள் என்று அவள் அழகாக இருந்தாள். இப்படி ஒரு அழகிய இழந்துவிட்ட அவனை பரிதாபத்தோடு பார்த்துவிட்டு சாரு தலை குனிந்து நின்றாள். அவள் தலை குனிந்து நிற்பதையும் தன்னை பார்த்து பேச கூச்சப்படுவதையும் உணர்ந்த ரஞ்சித், நீங்க என்ன பார்த்து கூச்சப்படவோ பயப்படவோ தேவையில்ல எனவும் சாரு மெலிதாக தலையசைத்தாள். அவனை நிமிர்ந்து பார்க்க அவளுக்கு இன்னமும் கூச்சமாகத்தான் இருந்தது. நீங்க மத்தியானம் கூட சரியா சாப்பிடல, ஏதாவது சாப்பிட்டீங்களா என்று ரஞ்சித் பேசினான். அவள் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். ஏன் சாப்பிடலாம்? இல்லை, எனக்கு பசிக்கலாம். அது எப்படி பசிக்காம இருக்கும்? தெரியலங்க, எனக்கு கொஞ்ச நாளாக பசிக்கிறதே இல்லை என்று சாரு வருத்தம் மிகுந்த குரலில் கூறினாள். கொஞ்ச நாட்களாக என்றால் ஒருவேளை தன்னை திருமணம் செய்ய கட்டாயப்படுத்திய நாட்கள் முதலா ரஞ்சித் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். ரஞ்சித்தை நிமிர்ந்து பார்த்த சாருவின் மனம் அவனை மெல்ல ஊன்றி பார்த்தது. நல்ல உயரம், உயரத்திற்கேற்ற உடல், கரிய மேனிதான் என்றாலும் அதிலும் ஒரு பளபளப்பு, அழகிய 2 கண்கள், அடர்த்தியான கேசம் என்று அவன் வசீகரமாகத்தான் இருக்கிறான். இவ்வாறுதான் அவள் நினைத்தாள். சாரு, என்னை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? இல்லைங்க, கொஞ்சம் தயக்கமா என்று விட்டு அவள் மீண்டும் தலை குனிந்து நின்றாள்.
சாரு, நீங்கள் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு ஆக்சிடெண்ட் என்று கூறிவிட்டு ரஞ்சித் சில கணங்கள் மௌனமாக நின்றான். உங்களுக்கு என்கிட்ட பேச கூச்சமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் கழுத்தில் தாலி கட்டினதால நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. பெரியவங்க ஏதாவது சொல்லிட்டு போகட்டும், அதையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம 2 பேரும் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் அவங்களுக்கு கணவன் மனைவி. என் அக்காவை சந்தோஷப்படுத்த நான் சில சமயம் உங்ககிட்ட ஜாலியாக பேசுவேன். அதெல்லாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க என்ற ரஞ்சித் தன் மனதில் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த தீர்மானத்தை அவளிடம் திடமான குரலில் அழுத்தத்தோடு பேசினான். அதை கேட்டதும் சாருவின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அவனை நிமிர்ந்து பார்த்தா, ரொம்ப தேங்க்ஸ். அது சரி, குழந்தை எங்க? அம்மா கூட இருக்கு. ஏன் என்று ரஞ்சித் கேட்க அவள் அமைதியாக நின்றாள். சரி, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? தெரியலையே என்று அவள் தயக்கத்தோடு கூறினாள். என்ன தெரியல? அது இல்லைங்க, அக்கா கிட்ட தானே கேட்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம், அதான் அப்படி சொன்னேன். அக்காவா என்று கேட்டுவிட்டு ரஞ்சித் நாக்கை கடித்து கொண்டான். தன்னுடைய அக்கா சௌந்தர்யாவைத்தான் அவள் அக்கா என்று குறிப்பிடுகிறாள் போல என்று நினைத்தவன் சரி என்றான். பிறகு கதவை திறந்து கொண்டு சௌந்தர்யாவை தேடி சென்றான். சாருவுக்கு ஏதாவது வேலை இருக்கா எனவும் சௌந்தர்யா அவனை வியப்போடு பார்த்தான். அவன் திருமணம் நிச்சயமானதிலிருந்து இன்றுதான் சாருமதியின் பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறான். சௌந்தர்யா தனக்குள் புன்னகை பூத்தான். இதற்கு முன்பு திருமணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்ததை நினைத்தான். பிறகு சாருவை பற்றி கேள்விப்பட்டு திருமணத்திற்கு சம்மதித்ததை நினைத்து மகிழ்ந்தான். திருமணம் நிச்சயமான பிறகு கூட கல்யாண பொண்ணு என்றும் அந்த பொண்ணு என்றும் நீ பார்த்த பொண்ணு என்றும் தான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறான். திருமணமான ஒரே நாளில் சாருவுடன் 10 நிமிடங்கள் தனியாக பேசியதும் அவளின் பெயரை குறிப்பிட்டு பேசியது சௌந்தர்யாவிற்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது. இல்லடா, நான் எந்த வேலையும் கொடுக்கலாம். என்ன விஷயம்? சரிக்கா, நான் சாருவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று கூறிய ரஞ்சித் தன் அறைக்கு திரும்பி சென்றான். அறையின் வாயிலில் நின்று கொண்டிருந்த சாருவை பார்த்து புன்னகைத்தான். நம்ம 2 பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் குழந்தையை தூக்கிட்டு வந்துடலாம். அவன் கூறிய இந்த வார்த்தைகள் சாருமதியின் காதில் தேனை பாய்ச்சியது போல் இருந்தது. ரஞ்சித்தோடு தனக்கு அமைந்த இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்த சாருவின் மனம் இப்போது மன நிறைவை கொடுத்தது. இவனோடு நட்பாக பழகலாம் என்றும் இவன் துணை கொண்டு குழந்தையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி விடலாம் என்றும் அவளுக்கு தைரியம் பிறந்தது. சாரு அவனை நன்றியோடு பார்த்தாள். மலர்ந்த முகத்துடன் அவனோடு கிளம்பினாள். பைக் சாவியை எடுக்க சென்ற ரஞ்சித்தின் கரங்கள் அப்படியே தயங்கி நின்றன. நம்ம ஆட்டோலே போயிட்டு வந்துடலாம் எனவும் அவள் தலையசைத்து விட்டு வாயிலை நோக்கி நகர்ந்தாள். ரஞ்சித் அவளை பின்தொடர்ந்தான். இருவருமாக ஆட்டோவில் அமர்ந்து கொண்டு சாருவின் அம்மா வீட்டிற்கு சென்று இறங்கினர். சாருவின் தாயும் தந்தையும் அவர்கள் இருவரும் வருவதை பார்த்ததும் முதலில் மகிழ்ந்தனர். பிறகு, இப்போதுதான் பெண்ணை மாப்பிள்ளை வீட்டில் விட்டுவிட்டு வந்தோம், அதற்குள் என்ன வந்தது? ஏன் திரும்பி வந்திருக்கிறார்கள்? ஏதேனும் பிரச்சனையோ? சாரு அழுது அமர்க்களம் செய்து விட்டாலோ என்று குழப்பத்தோடு வாயிலுக்கு ஓடி வந்தனர். ரஞ்சித் முகமலர்ச்சியோடு அவர்களை பார்த்தான். சாரு தயக்கத்தோடு தன் தாயை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான். வாங்க மாப்ள என்று கல்யாணியும் சுந்தர பாண்டியனும் ஒரே குரலில் ரஞ்சித்தை வரவேற்றனர். சாருவை பார்த்து புன்னகை செய்தனர். சாருவின் கண்கள் குழந்தையை தேடின. அம்மா, குழந்தை எங்க என்று மெல்ல வாய் திறந்து தாயை கேட்டான். குழந்தை தூங்கிட்டு இருக்கு என்ற கல்யாணி தன் மனதிற்குள் எழுந்த பதட்டத்தை மறைத்து கொண்டு ரஞ்சித்தை பார்த்துவிட்டு கூறினாள். மாப்ள, உட்காருங்க. நீயும் உட்காருமா, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்ற கல்யாணி உள்ளே நழுவ பார்த்தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று கூறிய ரஞ்சித் சுந்தரபாண்டியனை பார்த்தான். எனக்கு குழந்தையை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் கிளம்பி வந்தேன் எனவும் சாரு நன்றியோடு அவனை திரும்பி பார்த்தான். சுந்தரபாண்டியனும் கல்யாணியும் ரஞ்சித் கூறியதை கேட்டு வியந்தனர். அது குழந்தை தூங்கிட்டு இருக்கா மாப்ள, எந்திரிக்கிற நேரம்தான் என்று கல்யாணி தயங்கினாள். நான் குழந்தையை கூட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் என்று ரஞ்சித் தொடர்ந்து பேச அவர்கள் இருவரும் மேலும் வியந்தனர். எங்க 2 பேருக்குமே ஒரு சேஞ்ச் தேவைப்படுது,
அதனால குழந்தை எங்க கூடவே இருக்கட்டுமே என்று அவன் கொஞ்சம் இடைவெளி விட்டு மீண்டும் பேசினான். சரி மாப்ள, உங்க விருப்பம் போல கூட்டிட்டு போங்க என்று சுந்தரபாண்டியன் மகிழ்ச்சியோடு கூறினார். முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்களேன் என்று கட்டாயப்படுத்திய கல்யாணி அவர்கள் இருவருக்கும் பால் பாயாசம் செய்து கொடுத்தாள். இந்த தேவையில்லாத உபசரிப்புலாம் வேணாம், நான் இந்த வீட்டில் ஒருத்தன்னா, நீங்க என்ன அப்படி நடத்தினா போதும் என்று புன்னகையோடு கூறிவிட்டு ரஞ்சித் பால் பாயாசத்தை எடுத்துக்கொண்டான். சாருவிற்கு சாப்பிட மனமில்லைதான், இருந்தாலும் ரஞ்சித் எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவளும் எடுத்துக்கொண்டாள். உள்ளே தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கல்யாணி ஓடி சென்று தூக்கிக் கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். சாரு குழந்தையை பார்த்துவிட்டு, பட்டுக்குட்டி இங்க வா என்று கூறி கையை நீட்ட அது தாவி அவளிடம் சென்றது. அம்மா என்று கீச்சு குரலில் அழைத்து எச்சில் முழுகும் வாயோடு அவள் முகம் எங்கும் முத்தமிட்டது. அந்த காட்சியை பார்த்த ரஞ்சித்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு பேரானந்தம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று அவன் மனம் வருந்தியது. அந்த குழந்தை மெல்ல தலையை திருப்பி ரஞ்சித்தை பார்த்துவிட்டு சிரித்தது. ரஞ்சித்தும் குழந்தையை பார்த்து சிரித்தான். வா என்று கையை நீட்டி அழைத்தான். அது என்னவோ நீண்ட நாட்கள் பழகியது போல ரஞ்சித்திடம் பாய்ந்து சென்றது. அவன் முகத்தை 2 கைகளாலும் தடவி தடவி பார்த்துவிட்டு ஜொல்லு ஒழுக மழலை மொழியில் என்னென்னவோ பேசியது. குழந்தையின் மொழி புரியவில்லை என்றாலும் அதற்கு தன்னை பிடித்திருக்கிறது என்று ரஞ்சித் உணர்ந்தான். அதை தோளில் போட்டு தட்டி கொடுத்தான். கண்ணம்மா, நம்ம வீட்டுக்கு போலாமா என்று அதனிடம் பேசினான். அது எல்லாம் புரிந்தது போல சிரித்தது. அவனுடைய 2 கன்னங்களிலும் கை வைத்து மெல்ல தட்டி தட்டி விளையாடத் தொடங்கியது. அந்த காட்சியை பார்த்த சுந்தரபாண்டியனும் கல்யாணியும் மனம் மகிழ்ந்தனர். தன்னுடைய பேத்தியும் மகளும் இனி நிம்மதியாக வாழப்போகிறார்கள் என்று கல்யாணி மகிழ்ந்தாள். உள்ளே சென்று குழந்தையினுடைய பொருட்கள் அனைத்தையும் ஒரு பெரிய டிராவல் பேக்கில் வைத்துக்கொண்டு சாருவின் அருகில் வைத்தாள். இதுல குழந்தையோட எல்லா திங்ஸும் வச்சிருக்கேன், வேற ஏதாச்சும் வேணும்னா கேளு, எடுத்துட்டு வந்து தர்றேன் எனவும், சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் என்று சாரு எழுந்து கொள்ள ரஞ்சித்தும் எழுந்தான். குழந்தையோடு ஏதோ பேசி சிரித்து விளையாடியபடியே வாயில் நோக்கி நடந்தான். அவர்கள் வாயிலை கடக்கும்போது, 2 பேரும் ஒரு நாள் கண்டிப்பா சாப்பிட வரணும் என்று கல்யாணி அழைத்தாள். ஆமாம் மாப்ள, 2 பேரையும் வீட்டுக்கு வந்து நாங்கள் முறையா அழைக்கிறோம் என்று சுந்தரபாண்டியன் கூறினார். கண்டிப்பா வர்றோம் என்று மலர்ந்த முகத்தோடு கூறிய ரஞ்சித், போயிட்டு வர்றோம் என்று விடை பெற்று ஆட்டோவில் ஏறினான். அவனை தொடர்ந்து ஆட்டோவில் ஏறி அமர்ந்த சாருவின் மனம் நிம்மதியாக இருந்தது. கண்டிப்பா வர்றோம் என்று மலர்ந்த முகத்தோடு கூறிய ரஞ்சித், போயிட்டு வரோம் என்று விடை பெற்று ஆட்டோவில் ஏறினான். அவனை தொடர்ந்து ஆட்டோவில் ஏறி அமர்ந்த சாருவின் மனம் நிம்மதியாக இருந்தது. தன்னுடைய குழந்தையை அவன் மனமாற ஏற்றுக்கொண்டான் போலும் என்று நினைத்தான். அவர்கள் இருவரும் குழந்தையோடு வீட்டு வாசலில் இறங்குவதை பார்த்த சௌந்தர்யா குழப்பமடைந்தான். என்னடா அது என்று தம்பியை பார்த்து கூவினாள். அக்கா, குழந்தையை விட்டுட்டு சாரு எப்படி தனியா இருப்பா என்று கேட்டுவிட்டு ரஞ்சித் குழந்தையோடு தன் அறைக்குள் சென்றான். சாரு சௌந்தர்யாவை தயக்கத்தோடு பார்த்தாள். உங்க அம்மா 1 வாரம் கழிச்சு குழந்தைய கொண்டு வந்து விடுறதா சொன்னாங்க, ஆனா அதுக்குள்ள ரஞ்சித் போய் கூட்டிட்டு வந்துட்டான். அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லம்மா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதா என்று கூறிவிட்டு சௌந்தர்யா சமையலறைக்குள் சென்று விட்டாள். சாருவிற்கு ரஞ்சித்தின் போக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுத்தது. தன்னுடைய குழந்தை ஒரு பாதுகாப்பான இடத்திற்குத்தான் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சாருமதி அமைதி கொண்டாள். குழந்தைக்கு பசிக்குமே என்று தோன்ற அவள் சமையலறைக்குள் நுழைந்தாள். அத்தியாயம் 4. என்ன மாயமோ? சமையலறைக்குள் வந்த சாருவை பார்த்துவிட்டு சௌந்தர்யா புன்னகைத்தான். என்ன வேணும் சாரு என்று கேட்க, குழந்தை இங்க இருக்கிறத பத்தி அக்கா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்களோ என்று சாருவின் மனதிற்குள் ஒரு தயக்கம் இருந்தது. அது வந்துக்கா என்று தயக்கத்தோடு ஏதேதோ பேச நினைத்து தட்டு தடுமாறி அமைதியானாள். என்னம்மா சொல்லு என்ற சௌந்தர்யா இதமான குரலில் கேட்க சாரு தைரியம் பெற்று, ஒன்னும் இல்லக்கா, குழந்தை இங்க இருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்டுவிட்டு கலக்கத்தோடு பார்த்தாள். சௌந்தர்யா மலர்ந்த முகத்தோடு சாருவை பார்த்தாள். எனக்கு என்னம்மா பிரச்சனை?
அது ரஞ்சித்தோட குழந்தை. அவனுக்கு ஓகேனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அதை கேட்டதும் சாருவின் கண்களில் மெல்லிய கண்ணீர் வழிந்தது. சௌந்தர்யா கூறிய வார்த்தைகளை போதும் என்று சாரு சற்று நேரம் அமைதியாக நின்றாள். பிறகு, அக்கா, குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேணும் எனவும் சௌந்தர்யா அடுப்பை மூட்டி பால் காய்ச்சி டம்ளரில் ஊற்றி கொடுத்தான். சாரு அதை பெற்றுக்கொண்டு புன்னகையோடு ரஞ்சித்தின் அறையை நோக்கி சென்றாள். ரஞ்சித்தின் அறைக்குள் நுழைய அவளுக்கு ஏனோ தயக்கமாக இருந்தது. அவன் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று தயங்கினாள். பிறகு கதவை தட்டினாள். அறைக்குள் குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்த ரஞ்சித் கதவை தட்டியது தன்னுடைய அக்காவாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவள் கதவை எல்லாம் தட்டிவிட்டு உள்ளே வர மாட்டாள். டே எருமா, தடிமாடு, வெளியில வாடா என்றுதான் உச்சஸ்தானியில் கத்துவாள். இது நிச்சயம் சாருவாகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். கதவு திறந்தா இருக்கு என்று குரல் கொடுத்தான். அவள் மெல்ல தயக்கத்தோடு கதவை நகர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்தாள். சாரு உள்ளே நுழைந்ததும் குழந்தை ஆசையாக கைத்தட்டி அவளை பார்த்து புன்னகைத்தது. ரஞ்சித் அதை ஒரு கையால் கட்டி அணைத்தபடி அமர்ந்திருந்தான். குழந்தை ரஞ்சித்தின் மார்மீது அமர்ந்திருப்பதை பார்த்த சாருவின் மனம் ஏனோ மகிழ்ந்தது. சாரு கையில் வைத்திருந்த பால் பாட்டிலை பார்த்ததும் ரஞ்சித் பாப்பா பால் குடிக்கும் வேலை என்று புரிந்து கொண்டான். சாரு தயக்கத்தோடு குழந்தையை பார்த்தபடி நின்றான். பாப்பாக்கு பசிக்குதா? பால் வேணுமா என்ன என்று குழந்தையின் தாடையை பற்றி அசைத்த ரஞ்சித், கொடுங்க, நான் பாப்பாக்கு பால் கொடுக்குறேன் என்று சாருவை நோக்கி கை நீட்டினான். அவள் தயக்கத்தோடு குழந்தையை பார்த்து விட்டா, இல்லைங்க, குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நானே பால் கொடுத்துட்டு உங்ககிட்ட தர்றேன், நீங்க அப்புறமா விளையாடுங்க. அவன் மனதிற்கு ஏனோ சாரு கூறியது வருத்தமாக இருந்தது. அவன் வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் குழந்தையை தூக்கி சாருவிடம் கொடுத்தான். குழந்தையை பெற்றுக்கொண்டு அறையின் ஒரு மூலையை பார்த்து அவள் நகரா, என்ன பண்றீங்க என்று ரஞ்சித் குரல் கொடுத்து அவளை தடுத்தான். அவள் நின்று சங்கடத்தோடு திரும்பி பார்த்தான். பாப்பாவுக்கு உட்கார்ந்துதானே பால் கொடுக்க முடியும், கட்டல் மேலேயே உட்காரலாமே என்று ரஞ்சித் கேட்க அவள் அவனை தயக்கத்தோடு பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். பாப்பா பால் பாட்டிலை அவள் கையிலிருந்து பறிக்க முயன்றது. அதை தடுத்து தோளில் போட்டுக்கொண்டு சாரு குழந்தையை தட்டினாள். சாரு கூச்சப்படுகிறாள் என்று ரஞ்சித் நினைத்தான். அந்த பயத்தையும் கூச்சத்தையும் மாற்ற என்ன செய்வது என்று அவனுக்குள் சிந்தனை ஓடியது. அவளோடு மெல்ல மெல்ல பேசினான். அவளுடைய பயத்தை போக்க வேண்டும் என்று நினைத்தான். திருமணமே வேண்டாம் என்று முடிவெடுத்து உறுதியோடு இருந்த ரஞ்சித்தின் மனதை சாருவின் கடந்த காலம்தான் உருக்கியது. அவன் சாருவிற்காக இந்த திருமணத்தை செய்து கொள்ளவில்லை, பாப்பாவின் எதிர்காலத்திற்காகத்தான் செய்து கொண்டான். இதை கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நினைத்தான். சரி, யார் என்ன நினைத்தால் தனக்கு என்ன என்று நினைத்து கொண்டு, நீங்க கட்டில் மேல உட்கார்ந்து பால் கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன் என்று விட்டு தன்னுடைய அலைபேசியுடன் வெளியேறினான். அவன் வெளியேறியதும் சாரு கட்டிலின் மீது அமர்ந்து பாப்பாவை மடியில் வைத்துக்கொண்டு குழந்தையின் முகத்தை உற்று பார்த்தாள். பாப்பா மீண்டும் அவள் கையில் இருந்த பால் பாட்டிலை பிடுங்க, பாப்பாவுக்கு பசிக்குதா என்று கூறியபடியே பால் பாட்டிலை பாப்பாவின் வாயில் திணித்தான். பாப்பா சாருவின் முகத்தை பார்த்துவிட்டு குதூகலத்தோடு பால் குடித்தது. பால் குடித்து முடித்ததும் பாப்பா அறையின் மூலைகளில் தன் கண்களை சுழற்றிவிட்டு எதையோ தேடுவது போல் பார்த்தது. பிறகு கைத்தட்டி சிரித்து ரஞ்சித்தின் குரல் கேட்காமல் சினிங்கி அழத் தொடங்கியது. பாப்பாவின் நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள இயலாமல் சாரு திணறினாள். இப்போதுதானே பாப்பா பால் குடித்தாள், அதற்குள் ஏன் அழுகிறாள் என்று சாரு குழம்பி தவித்தாள். ஒருவேளை அது அறைக்குள் அடைந்து கிடப்பதை விரும்பவில்லையோ, அதை தூக்கி போட்டுக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். வரவேற்பறையில் டிவி பார்த்து கொண்டிருந்த ரஞ்சித்தை பார்த்ததும் பாப்பா கையை நீட்டி அவனை அழைத்து ஏதோ பேசியது. பாப்பாவின் குரலை கேட்டதும் ரஞ்சித் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு பாப்பாவை பார்த்து ஓடினான். என் பட்டு குட்டி, என் சக்கரை கட்டி என்று கொஞ்சினான். பாப்பா தாவி அவனிடம் செல்ல அதை தூக்கி தோளில் போட்டு கொண்டான். நான் குழந்தைய கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போறேன் என்று கூறிவிட்டு சாருவின் பதிலை எதிர்பாராமல் ரஞ்சித் மாடிப்படிகளில் ஏற அவள் ரஞ்சித்தையும் குழந்தையும் வியப்போடு பார்த்தான். குழந்தை அவனிடம் ஒரே நாளில் ஒட்டி கொண்டதே என்று சாரு மனதிற்குள் வியந்தாலும் தன்னிடமிருந்து விலகி போய்விடுமோ என்று வருந்தினாள். சமையலறையில் தனியாக சமைத்து கொண்டிருந்த சௌந்தர்யாவிடம் அவள் கவனம் திரும்பியது. அக்கா என்று அழைத்தபடி சமையலறைக்குள் சென்றாள்.
ஏதோ சமைத்து கொண்டிருந்த சௌந்தர்யா சாருவை திரும்பி பார்த்துவிட்டு புன்னகைத்தாள். என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா என்ன என்று கேட்கவும், அக்கா நீங்களே தனியாக சமைச்சிட்டு இருக்கீங்களே, அதான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் என்று சாரு கூறியதும் சௌந்தர்யா சிரித்தாள். சாரு, சும்மா உட்காந்துட்டு இருந்தா உனக்கும் போர் அடிக்கும்ல என்று சொல்லிவிட்டு, எனக்கு தேங்காய் துருவி கொடுக்குறியா என்று தேங்காய் மூடிகளை அவளிடம் கொடுத்தாள். சாருவும் தேங்காய் துருவ அமர்ந்தாள். அவள் மனம் முழுக்க பாப்பாவும் ரஞ்சித்தும் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் இருந்தது. இடையிடையே சௌந்தர்யா ஏதோ கேட்டு சாருவிடம் பேசினாள். அவளும் பட்டும் படாமல் பதில் கூறினாள். இன்னைக்கு தானே வந்திருக்கான், போக போக சரியாயிடும் என்று சௌந்தர்யா மனதிற்குள் நினைத்தாள். அத்தியாயம் 5. என் அன்பே. மொட்டை மாடியில் குழந்தையோட ஆசை திற விளையாடிய ரஞ்சித் இருட்ட தொடங்கியதும் கொசு கடிக்குமே என்ற பயத்தில் பாப்பாவை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான். ரஞ்சித் வந்ததும் அவசரமாக சென்று சாரு அவன் கையில் இருந்து குழந்தையை பறித்தாள். அவள் குழந்தையை அப்படி அவசரமாக பெற்றதும் ரஞ்சித்திற்கு கோபம் வந்தது. நான் என்ன குழந்தையை கடிச்சா திங்க போறேன் என்று மனதிற்குள் கோபப்பட்டாலும் வெளியே காண்பித்துக் கொள்ளாமல் தன் அறைக்குள் சென்று விட்டான். குட்டி, உனக்கு பசிக்குதா, ஏதாவது சாப்பிட்றியா என்று சாரு குழந்தையை கேட்டாள். அது பதில் எதுவும் கூறாமல் ரஞ்சித் சென்ற திசையை பார்த்தபடி இருந்தது. குழந்தைக்கு என்ன வயசு? சௌந்தர்யாவின் குரல் சாருவை உசுப்ப அவள் சமையலறை புறம் திரும்பினாள். 11 மாசம் எனவும் சரி என்று விட்டு சௌந்தர்யா தன் வேலையை தொடர்ந்தாள். நேரம் மெல்ல கரையா, அக்கா குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது என்று சாரு தயக்கத்தோடு கேட்க சௌந்தர்யா மலர்ந்த முகத்தோட, குழந்தைக்கு பருப்பு சாதம் அப்பவே எடுத்து வச்சிட்டேன், பசிச்சா எடுத்து ஓட்டி விடு என்று கிண்ணம் நிறைய சாதத்தையும் பருப்பையும் நெய்யையும் போட்டு பிசைந்து சாருவிடம் கொடுத்தான். சாரு சௌந்தர்யாவின் அன்பை பார்த்து மனதிற்குள் நெகிழ்ந்தாள். தேங்க்ஸ்கா என்று நன்றியோடு பார்த்தாள். சாரு அந்த குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு மனதிற்குள் மகிழ்ந்தாள். ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு தான் நீயும் நானும் வந்து சேர்ந்திருக்கோம் என்று அதனிடம் மனதிற்குள் பேசினாள். சாருவையும் அவள் கையில் இருக்கும் குழந்தையும் பார்த்த சௌந்தர்யாவின் மனம் ஏனோ கனக்க தொடங்கியது. திருமணமாகி 15 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் தனக்கு இன்னும் குழந்தை பேரு வாய்க்கவில்லையே. இந்த குழந்தை தன் வீட்டிற்கு வந்த நேரமாவது தனக்கு ஏதாவது நல்லது நடக்காதா என்று ஏங்கினாள். சாரு கையில் இருக்கும் குழந்தை அவளை பார்த்து சிரித்ததும் சௌந்தர்யா மனம் குளிர்ந்தாள். நிச்சயம் தனக்கு குழந்தை பேரு வாய்க்கும் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாள். குழந்தைக்கு சாதம் ஊட்டி கொண்டிருந்த சாரு யதார்த்தமாக திரும்பி சௌந்தர்யாவை பார்க்க அவள் முகமும் வாடியிருப்பதை பார்த்துவிட்டு மனதிற்குள் பதறினாள். சௌந்தர்யாவிற்கு தன் மீது ஏதாவது கோபமோ, தான் ஏதேனும் தவறாக நடந்து கொண்டோமோ? குழந்தைக்கு சாதம் ஊட்டி முடித்ததும் சௌந்தர்யாவை நோக்கி சென்றாள். அவள் தோளில் கை வைத்து, அக்கா என்னாச்சா என்று மென்மையான குரலில் பேசினாள். சௌந்தர்யா அவசரமாக முகத்தை துடைத்து கொண்டு, ஒன்றும் இல்லம்மா. இல்லக்கா, உங்க முகம் வாடி இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லம்மா, நீ போய் குழந்தைய பாரு. அக்கா, நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா, இல்லை தப்பா பேசிட்டேனா, என் மேல எதனா கோவமா என்று சாரு பதறினாள். சாரு, உன் மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லை. இது வேற விஷயம், நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ குழந்தைய கவனி என்று கூறிய சௌந்தர்யா அவசரமாக தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். சௌந்தர்யாவின் இந்த நடவடிக்கைக்கு அர்த்தம் புரியாமல் சாரு கொஞ்ச நேரம் தவித்தான். யதார்த்தமாக தன் அறையிலிருந்து வெளிப்பட்ட ரஞ்சித்தை பார்த்து தயக்கத்தோடு குழந்தையை தூக்கி அவனிடம் கொடுக்க முயன்றான். சாரு பதட்டமாக இருப்பதை பார்த்து அக்காவிடம் ஏதேனும் பிரச்சனையோ என்று ரஞ்சித்திற்கு தோன்றியது. குழந்தையை கை நீட்டி பெற்றுக்கொண்ட ரஞ்சித், என்னாச்சு என்றான். சௌந்தர்யா நடந்து கொண்டதை அவனிடம் கூறலாமா வேண்டாமா? கூறினால் அவன் ஏதேனும் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ? சாரு கொஞ்ச நேரம் குழம்பி தவித்தான். பிறகு மெல்ல, அது அக்கா என்னன்னு தெரியல, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு அழுதுகிட்டே உள்ள போயிட்டாங்க. அக்காவா என்று வியப்போடு கேட்ட ரஞ்சித், சாரு கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு சாதம் ஊட்டி கொண்டு இருந்திருப்பான் அல்லது கொஞ்சி விளையாடி கொண்டு இருந்திருப்பான். அதை பார்த்ததும் அக்காவிற்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கமும் கவலையும் மனக்குறையாக எழுந்து அழுகையாக வந்திருக்கும். அதை மறைத்து கொள்ள தன் அறைக்குள் சென்றிருப்பாள் என்று ரஞ்சித்திற்கு புரிந்தது.
அது ஒன்றும் இல்லை, விடுங்க என்று விட்டு குழந்தையை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் செல்ல முயன்றான். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனோ என்று சாரு பதட்டத்தோடு அவனை கேட்டான். யாரும் எந்த தப்பும் பண்ணல சாரு, அனாவசியமாக நீங்கள் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று கூறிவிட்டு ரஞ்சித் தன் அறைக்குள் புகுந்தான். சௌந்தர்யாதான் தன்னிடம் நன்றாக முகம் கொடுத்து பேசி வந்தாள். அவளும் இப்போது அழுதபடி அறைக்குள் சென்று விட்டாள். தனியாக வரவேற்பறையில் அமர்ந்து தான் என்ன செய்வது என்று அவளுக்கு தோன்றியது. கதவை தட்டி சௌந்தர்யாவை அழைத்து சாதாரணமாக 4 வார்த்தை பேசலாமா என்று யோசித்தான். பிறகு உள்ளே அவளுடைய கணவன் இருப்பதை நினைவு கூர்ந்து வேண்டாம் என்று அமைதியானாள். என்ன செய்வது, எப்படி பொழுதை கழிப்பது என்று புரியாத சாரு சமையலறைக்குள் புகுந்தாள். சௌந்தர்யா கிட்டத்தட்ட சமையலை முடித்து விட்டிருந்தாள். சமையல் செய்ததால் மேடை சற்று அலங்கோலமாக கிடந்தது. அவற்றையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்தாள். அறைக்குள் சென்ற சௌந்தர்யா படுக்கையில் சிறைந்து விசும்பி அழ ஆரம்பித்தாள். கணினியில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த அவள் கணவன் பிரவீன், சௌந்தர்யா என்னாச்சு, ஏன் அலறா என்று விசாரித்தான். சௌந்தர்யா பதில் ஏதும் கூறாமல் கணவனை திரும்பியும் பார்க்காமல் அழுகையை தொடர்ந்தாள். அவள் அழுகிறாள் என்றால் தனக்கு குழந்தை பேறு வாய்க்கவில்லை என்று எண்ணித்தான் கவலையோடு அழுகிறாள் என்று புரிந்து கொண்டவன் அவள் அருகில் சென்று அமர்ந்தான். மனைவியின் முதுகை தடவி கொடுத்தான். கணவன் ஸ்பரிசம் பட்டதும் அவசரமாக அவன் மடியில் தலை சரித்தான். பிரவீன் மனைவியின் முகத்தை நிமிர்த்தியவன், என்ன ஆச்சு என்று தன்மையான குரலில் விசாரித்தான். அவள் மறுப்பாக தலையசைத்துவிட்டு கணவனின் மடியில் முகம் புதைத்தாள். பிரவீன் மனைவியின் முதுகையும் கூந்தலையும் மாறி மாறி வருடி கொடுத்தான். அவள் அழுது சற்று நேரம் கழித்து தெளிந்து பேசுவாள் என்று அமைதியோடு இருந்தான். அவள் 10-15 நிமிடங்கள் தொடர்ந்து அழுதாள். அதன் பிறகு தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்து அமர்ந்தாள். கணவனின் தோள் மீது சரிந்து, நமக்கு எப்ப குழந்தை பிறக்கும் என்று பரிதாபம் மிகுந்த குரலில் கேட்டான். சௌந்தர்யா, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும், நீ அதே நினைச்சு சும்மா அழுதுட்டு இருக்காத என்ற பிரவீன் அவளை தேற்ற முயன்றான். பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்க மாமி சொன்னாங்க, ஆழ்வார் திருநகர்ல ஒரு லேடி டாக்டர் இருக்காங்களாம். அவங்க மகப்பேறு மருத்துவத்துல ரொம்ப கைராசியா. அவங்கள போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வரவா? ஆர்வமும் அதே சமயம் கவலையும் மிகுந்த குரலில் கேட்டான். எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தாகிவிட்டது. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்று நிறைய பரிசோதனைகளுக்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்று கூறி அனுப்புகிறார்கள். ஆனால் சௌந்தர்யாவின் மனம் மாத்திரம் சமாதானம் அடைவதே இல்லை. குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று எப்போதும் அதை நினைத்தே அழுது கொண்டிருக்கிறது. பிரவீன் கவலைப்பட்டவன் மனைவியின் கூந்தலை தடவி கொடுத்து, உன் விருப்பம் எனவும் சௌந்தர்யா அவனை பார்த்து புன்னகை பூத்தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்டர் பார்க்க போலாமா என்று அடுத்த கேள்வியை கேட்டான். அவன் அதற்கும் தலையசைத்தான். அவள் கணவனை முத்தமிட்டு, லவ் யூ. மனைவியின் முகத்தில் இருக்கும் இந்த புன்சிரிப்பு எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரவீன் மனதிற்குள் நினைத்தான். அத்தியாயம் 6. கனவு காதலோ? சௌந்தர்யா கொஞ்ச நேரம் காதலோடு கணவனின் தோள் சரிந்து கிடந்தா. பிறகு கணவனை பார்த்தவள், உங்களுக்கு வருத்தமா இல்லையா? பிரவீன் மனைவியின் மனதை மாற்றும் பொருட்டு, இல்ல, ஆனா பசிக்குது எனவும் அவள் அவசரமாக எழுந்து உட்கார்ந்தாள். என்ன சமையல் என்றவன் மனைவியை காதலோடு பார்த்துவிட்டு கேட்டான். ரஞ்சித்துக்கும் சாருக்கும் இன்னைக்கு நைட் விருந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதான் கிராண்டா சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிட போலாம் என்று விட்டு சௌந்தர்யா படுக்கையிலிருந்து இறங்க பிரவீன் சகஜமானான். ஒரு 5 மினிட்ஸ் என்று விட்டு அவசரமாக சென்று மடிக்கணினியை மூடி வைத்தான். தம்பதிகள் இருவரும் வெளியே வர சாருமதி இரவு உணவிற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்து உணவு மேஜை மீது அடுக்கி வைத்துவிட்டு வரவேற்பறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தாள். அவளை பார்த்த பிரவீனும் சௌந்தர்யாவும் மனதிற்குள் மகிழ்ந்தனர். நல்ல பொறுப்பான பெண்தான் நம் வீட்டிற்கு மருமகளாக வந்திருக்கிறாள் என்று சௌந்தர்யா பெருமைப்பட்டாள். சௌந்தர்யாவையும் பிரவீனையும் பார்த்த சாரு தயக்கத்தோட, அக்கா என்றாள். அவள் அழைத்த பிறகு சௌந்தர்யாவின் மனதிற்குள் தான் சமையல் முடியும் தருவாயில் அடுப்பை கூட அணைக்காமல் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் ஓடியதை நினைத்து வெட்கப்பட்டாள். அக்கா, நான் நைட் டின்னர் தேவையான எல்லாத்தையும் எடுத்து டேபிள் மேலே வச்சிட்டேன், கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு 5 நிமிஷம் இதையும் சுத்தம் பண்ணிடுறேன் என்று படப்படப்போடு கூறினாள். சாரி சாரு, நான் ஏதோ ஒரு வருத்தத்தில் பாதியில் விட்டுட்டு உள்ளே போயிட்டேன்.
ஏதோ நீ இருந்ததாலே எல்லாத்தையும் நல்லபடியா க்ளீன் பண்ணி செஞ்சு முடிச்சிட்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் என்று சௌந்தர்யா வருந்தினாள். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த சமயம் ரஞ்சித் குழந்தையை தூக்கி கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அக்கா, குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அழுதுகிட்டே இருக்கா என்று சௌந்தர்யாவிடம் கூறிவிட்டு குழந்தையை தோளில் போட்டு சமாதானப்படுத்த முயன்றான். இப்பதான் சாப்பாடு கொடுத்தேன், அவளுக்கு தூக்கம் வருதா என்று கூறிய சாரு கையை நீட்டி குழந்தையை கேட்டான். நானே குழந்தையை தூங்க வைக்கிறேன் என்று கூறிய ரஞ்சித் மீண்டும் குழந்தையை உள்ளே அழைத்து செல்ல முயன்றான். ரஞ்சித் என்று அவனை தடுத்த பிரவீன் குழந்தையை அவனிடமிருந்து அவசரமாக பறித்தான். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. புதுசா கல்யாணம் ஆன மாதிரி தான் 2 பேரும் நடந்துக்கிறீங்களா? இதெல்லாம் நல்லா இல்ல என்று ரஞ்சித்தையும் சாருவையும் பார்த்து பிரவீன் கத்தா சாரு விடவிடத்தான். ரஞ்சித் கோபமாக பார்த்தான். ஆமாண்டா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்று சௌந்தர்யாவும் சேர்ந்து தம்பியையும் சாருவையும் கண்டித்தான். ரஞ்சித் முகத்தை திருப்பிக் கொண்டான். சாரு பதட்டத்தோடு தலை குனிந்தான். குழந்தைய நான் தூங்க வைக்கிறேன், நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு என்று சௌந்தர்யா கூறியதும் ரஞ்சித் திடுக்கிட்டான். சாரு நடுக்கத்தோடு ரஞ்சித்தின் முகத்தை ஏறிட்டு பார்க்க திராணியற்று நின்றான். என்ன 2 பேரும் சும்மா நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, சாப்பிட்டு ரெடி ஆகுங்க என்று சௌந்தர்யா கடுமையான குரலில் உத்தரவு போட வேறு வழியின்றி ரஞ்சித் உணவு மேஜை மீது அமர்ந்தான். சாருவும் தயக்கத்தோடு சென்று சற்று இடைவெளி விட்டு நாற்காலியை நகர்த்தி போட்டுக்கொண்டு அவன் அருகில் அமர்ந்தான். பிரவீன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு வரவேற்பறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி அதை முதுகில் தட்டி தூங்க வைக்க முயன்றான். சௌந்தர்யா உணவு பரிமாற ரஞ்சித்தும் சாருவும் தயக்கத்தோடு உணவை குறித்தனர். என்ன, சாப்பாடு பிடிக்கலையா என்று அவர்களை சௌந்தர்யா அதட்டலாக கேட்டாள். சாரு பதறினாள். ரொம்ப நல்லா இருக்கா என்று பதட்டமான குரலில் கூறினாள். அப்புறம் என்ன, நல்லா சாப்பிட வேண்டிதானே என்று சௌந்தர்யா மீண்டும் உத்தரவிட சாரு பதட்டத்தோடு 2 வாய் அள்ளி போட்டுக்கொண்டாள். ரஞ்சித் அவசரமாக உணவை முடித்து கொண்டு ஆளை விட்டால் போதும் சாமி என்பது போல் தன் அறையை நோக்கி நகர்ந்தான். அவனை தொடர்ந்து எழுந்த சாருவும் கை கழுவி கொண்டு வெளியே வந்தான். குழந்தை தூங்கிடுச்சா என்று மெல்லிய குரலில் பிரவீனை பார்த்து கேட்டான். பிரவீன் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு உதட்டில் விரல் வைத்து எச்சரித்து உன் அறைக்கு செல் என்று ஜாடை காண்பித்தான். சௌந்தர்யா சாருவின் கரம் பற்றி தன் அறைக்குள் அழைத்து சென்றாள். சாருவை அமர்த்தி தலைவாரியவள் வேறு புடவை மாற்றிக்கொள்ள சொன்னாள். சாருவின் மனதிற்குள் நிமிடத்திற்கு நிமிடம் திகில் அதிகமானது. அக்கா, எதுக்கு இதெல்லாம் என்று கேட்க நினைத்து அமைதியாக இருந்தாள். சௌந்தர்யா சாருவை அழகாக அலங்கரித்தாள். இரு, கொஞ்ச நேரத்துல வர்றேன் என்று சமையல் அறைக்குள் சென்றாள். ஏற்கனவே காய்ச்சி வைச்சிருந்த பாலை சூடு செய்து அதில் பாதாம் பவுடரை கலந்து ஆற்றினாள். அதை ஒரு டம்ளரில் ஊற்றி சிறிய தட்டு கொண்டு மூடினாள். சாருவிடம் திரும்பி வந்தவள் இந்தா என்று கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட சாருவின் விரல்கள் நடுங்கின. அதை கண்டுகொள்ளாத சௌந்தர்யா அவள் தோளில் கை போட்டு மெல்ல அணைத்து கொண்டு ரஞ்சித்தின் அறை நோக்கி சென்றாள். ரஞ்சித்தின் அறை கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருப்பதை கவனித்துவிட்டு கதவை தட்டினாள். உள்ளே அமர்ந்திருந்த ரஞ்சித்தின் மனம் எரிச்சலோடு புகைந்து கொண்டிருந்தது. அக்காவின் பிடிவாத குணத்தை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த ரஞ்சித் அவள் சொல்கிறாள் என்று முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தான். சாருவையும் தன்னை போலவே கட்டாயப்படுத்தி அவளுக்கு அலங்காரம் செய்து கையில் பாலோடு உள்ளே அழைத்து கொண்டு வந்திருப்பாள் என்று ரஞ்சித்திற்கு தோன்றியது. சாரு மிகவும் பாவம் என்று மனதிற்குள் பரிதாபப்பட்டான். போ என்று சாருவை உள்ளே நகர்த்திவிட்டு சௌந்தர்யா திரும்ப குழந்தை எங்க என்று ரஞ்சித் தடிமனான குரலில் கேட்டான். குழந்தை தூங்கிட்டான். பிரவீன் குழந்தைய எங்க ரூம்ல படுக்க வச்சிட்டாரா, நீ நடக்க வேண்டியதை பாரு என்று பட்டும் படாமல் கூறிய சௌந்தர்யா அவசரமாக அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். சாரு ரஞ்சித் இருவரும் கொஞ்ச நேரம் சௌந்தர்யா சென்ற திசையை பார்த்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் என்ன செய்வது என்று எதுவும் விளங்கவில்லை. சாரு மெல்ல தயக்கத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். கையில் இருந்த பால் டம்ளரை ஒரு மேஜை மீது வைத்துவிட்டு ரஞ்சித்தை பார்த்தான். ரஞ்சித் அறைக்கதவை தாளிட்டு விட்டு படுக்கையில் அமர்ந்தான். அவனுக்கு சாருவை பார்க்க ஏனோ பரிதாபமாக இருந்தது.
நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, உட்காருங்க என்று மிக மென்மையான குரலில் ரஞ்சித் அவளை பார்த்து பேசினான். அவள் சற்று நிம்மதி அடைந்தவளாக கட்டிலின் மறுமுனையில் விளிம்பில் அமர்ந்தாள். நீங்க இந்த ரூம்குள்ள ரொம்ப ஃப்ரீயா நிம்மதியா இருக்கலாம். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஊருக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனால் இந்த ரூம்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சொந்த விஷயத்தில் நான் என்றைக்குமே தலையிட மாட்டேன். உங்களுக்கு என்னோட உதவியும் ஆலோசனையும் தேவைப்பட்டா கண்டிப்பாக என்கிட்ட மனம் விட்டு பேசலாம். எனக்கும் உங்கள் உதவி தேவைப்பட்டா நானும் உங்ககிட்ட பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான். அவள் ரஞ்சித்தை நன்றியோடு பார்த்தாள். மெலிதாக சிரித்தவள் தேங்க்யூ என்று கூறினாள். குழந்தா என்று தயக்கத்தோடு கேட்டாள். அக்கா பார்த்துப்பா, அவளுக்கு குழந்தைங்கன்னா உயிர் என்று கூறிய ரஞ்சித் மின்விளக்கை அணைத்தான். அந்த அறை 0 வாட்ஸ் பல்பின் வெளிச்சத்தில் மிக அழகாக இருப்பது போல் சாருவின் கண்களுக்கு தெரிந்தது. படுக்கையில் சரிந்த ரஞ்சித் சில நிமிடங்களுக்குள்ளாகவே உறங்கிவிட்டான். புது இடம் என்பதால் சாருவிற்கு உறங்க இயலவில்லை. அவள் பாயையும் தலையணையும் எடுத்து தரையில் போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அவளுக்கு தன் வாழ்வு தனக்கு அளித்த விசித்திரங்களை எண்ணி சிரிப்பும் அழுகையும் மாறி மாறி தோன்றியது. இனி அழுது என்ன பயன்? எல்லாவற்றையும் கடந்து வந்தாகிவிட்டது. அருணை விட ரஞ்சித் மிக நல்லவன் என்று அவளுக்குள் ஒரு எண்ணம் போக்க அவள் தன்னையும் அறியாமல் ரஞ்சித்தை திரும்பி பார்த்தான். சாரி, உங்க வாழ்க்கை மாயா கூட எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கை வேப்பங்காய் மாதிரி கசந்து போச்சு. அதுல இருந்து மீண்டு வர முடியாம கஷ்டப்படுறேன் என்று வாய் விட்டு கூறினாள். ரஞ்சித்தின் முதல் மனைவியான மாயாவின் புகைப்படத்தின் மீது அவள் கண்கள் மெதுவாக திரும்பியது. எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! ரஞ்சித் போன்ற ஒரு நல்ல ஆண்மகனுடன் வாழ கொடுத்து வைக்கவில்லையே என்று சாருவின் மனம் வருந்தியது. அத்தியாயம் 7. உறவே உறவே. மாயாவும் ரஞ்சித்தும் காதலித்து திருமணம் செய்திருப்பார்களோ? சாருவின் மனம் ரஞ்சித் மாயாவின் காதல் கதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது. ரஞ்சித்திடம் நேரடியாக கேட்க சாருவிற்கு தயக்கமாக இருந்தது. ரஞ்சித்திடம் சகஜமாக பேசி பழகிய பிறகு இதை பற்றி கேட்கலாம் என்று அவள் நினைத்தாள். இல்ல, வேணாம். அவரோட சொந்த விஷயம் பத்தி கேட்கறது அவருக்கு பிடிக்காது. எதுக்கு தேவையில்லாம அவரை கஷ்டப்படுத்தணும் என்று உடனே அவளுக்கு தோன்ற அவள் மீண்டும் அமைதியானாள். படுக்கையின் மேல் கிடந்த ரஞ்சித் திடீரென்று உறக்கம் கலைந்து எழுந்தான். ரஞ்சித்தின் மனம் எந்த கணமும் வெடித்து சிதற தயாராக இருக்கும் எரிமலையைப் போல் இருந்தது. அவன் மனதிற்குள் அவன் முன்னாள் மனைவி மாயாவின் முகம் தோன்றி அவனை இம்சை செய்ய ஆரம்பித்தது. மாயாவின் நினைவுகள் அவனுக்குள் நீருக்குள் கரைந்த சர்க்கரை போல அவ்வப்போது இனிக்கவும் செய்தது. மாயாவை பற்றி யாரிடமாவது மனம் விட்டு பேச வேண்டும் போல் அவனுக்குள் ஒரு உந்துதல் எழுந்தது. சாருவிடம் மாயாவை பற்றி பேசலாமா என்று அவனுக்கு தோன்றியது. ஒருவேளை அவளுக்கு இந்த டாபிக் பிடிக்கலனா என்று அவனுக்குள் ஒரு சின்ன தயக்கமும் இருந்தது. பாவம் சாரு விருப்பமில்லாத தன்னை திருமணம் செய்து கொண்டு தவிக்கிறாள் என்று ரஞ்சித்திற்கு தோன்ற குழந்தையின் முகம் அவனுக்குள் தோன்றி அவனை ஆறுதல் படுத்தியது. சாருவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது குழந்தைக்காக தான் என்று அழுத்தமாக நினைத்தான். மாயா மட்டும்தான் தன் மனம் முழுக்க இருக்கிறாள். மாயாவை தவிர வேறு ஒரு பெண்ணிற்கு தன் வாழ்விலும் மனதிலும் இடம் கிடையாது. ஆனால் ரஞ்சித்தை சாருவை ஏற்றுக்கொள்ளும்படி சௌந்தர்யா நிர்பந்தம் செய்தாள். அது மட்டும் இல்லாமல் தன்னை வளர்த்து ஆளாக்கிய அக்காவின் பேச்சை தட்ட முடியவில்லை. சௌந்தர்யா கூட தன்னோடு பிறந்த பாசத்திற்காக தன்னை படிக்க வைத்தாள். ஆனால் எங்கிருந்து வந்த அத்தான் பிரவீனை என்ன சொல்வது என்று அவனுக்கு புரியவில்லை. பிரவீனின் அன்பு அவனை நிகழ்த்தியது. இந்த காலத்தில் இப்படியும் சிலர் இருப்பார்களோ என்று அவன் அத்தானை நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்தான். ரஞ்சித் யதார்த்தமாக திரும்பி படுக்கும் போது மாயாவின் புகைப்படத்தை பார்த்தவாறு சாரு அமர்ந்திருப்பது அவனுக்கு தெரிய அவன் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். இவன் என்ன தூங்காம எந்திரிச்சு உட்கார்ந்திருக்கா என்று யோசித்தான். பிறகு அவளும் தன்னை போலதானே என்று எண்ணினான். சாரு அவ பழைய வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காளோ என்று அவனுக்கு தோன்றியதா. சாரு என்று அவன் மென்மையான குரலில் அவளை அழைத்தான். ரஞ்சித் அழைத்ததும் சாரு திடுக்கிட்டாள். என்னாச்சு என்று தடுமாறினாள். சாரு தூக்கம் வரலையா என்று ரஞ்சித் விசாரிக்க, உங்களுக்கு தூக்கம் வரலையா என்று அவள் திருப்பி கேட்க
அவன் மறுப்பாக தலையாட்டினான். அவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. ஆம் என்பதா இல்லை என்பதா என்று குழம்பினான். மனசென்னமோ சலனமா இருக்கு. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் தயக்கத்தோடு கேட்டாள். ரஞ்சித் மாயாவின் புகைப்படத்தை இமைக்காமல் பார்த்தான். அவன் மனதிற்குள் மாயாவின் நினைவுகள் துன்புறுத்துகின்றன போலும் என்று சாரு எண்ணினாள். தானும் அருணும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தன்னால் அருணை அவ்வளவு எளிதாக மறக்க முடியவில்லை என்றால் மாயாவும் ரஞ்சித்தும் நிச்சயம் அந்யோன்யமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள். அப்படி இருக்க ரஞ்சித்தால் மாயாவை எப்படி மறக்க இயலும் என்று சாரு மனதிற்குள் எண்ணினாள். ரஞ்சித்தை பார்க்க அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. அவள் நிச்சயம் ரஞ்சித்தை விட்டு சென்றிருக்க கூடாது என்று நினைத்தாள். கடவுளுக்கு ஏன் கருணையே இல்லை என்று கடவுளை மனதிற்குள் சபித்து விட்ட. என்ன ஆச்சா என்று மென்மையான குரலில் அவனை பார்த்து கேட்டாள். அவன் இமையோரம் எட்டி பார்த்த கண்ணீரை மெல்ல துடைத்து கொண்டு, என்னோட தலைவிதி. அவனுக்கு தன்னிடம் கூற விருப்பமில்லை போலும் என்று அவளுக்கு தோன்றியது. சாரு அமைதியாக அவனை பார்த்தான். உறக்கம் வருகிறதோ இல்லையோ, கொஞ்ச நேரம் கண்களை மூடி படுத்து ஓய்வெடுப்போம் என்று அவள் நினைத்தாள். திடுமென அவள் மனதிற்குள் குழந்தையின் நினைவு வர, பாதி ராத்திரியில எழுந்து சௌந்தர்யா அக்காவை தொல்லை பண்ணுதோ என்று யோசித்தாள். சௌந்தர்யா குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்வாளா அல்லது வேலை அசதியில் தூங்கி விடுவாளோ? சாருவிற்குள் ஒரு பயமும் கவலையும் தோன்றியது. குழந்தை தூங்கியிருக்குமா என்ற ரஞ்சித் கரகரப்பான குரலில் அவளிடம் கேட்டான். வியப்பும் திகைப்புமாக சாரு ரஞ்சித்தை பார்த்தான். என்ன மாதிரி இவர் குழந்தைய நினைச்சிட்டு இருக்காரே என்று அவளுக்குள் வியப்பு தோன்றி அது மகிழ்வாக மாறியது. அது அப்பவே தூங்கிடுச்சுன்னு அக்கா சொன்னாங்க. குழந்தை பாதிராத்திரியில் எழுந்திருக்குமா? ஆமா, 12 மணிக்கு ஒரு தடவை எழுந்து பாலுக்காக ஆளும். ஆனா சௌந்தர்யா அக்காவால் சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே என்று சாரு சந்தேகத்துடன் நிறுத்தா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அக்கா குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்குவா. அவளுக்கு குழந்தைன்னா அவ்வளோ இஷ்டம் என்று ரஞ்சித் அழுத்தம் திருத்தமான குரலில் கூற அவள் நிம்மதி அடைந்தாள். ரஞ்சித்தும் சரி, அவனுடைய அக்கா சௌந்தர்யாவும் சரி, குழந்தை மீது இவ்வளவு பிரியமாக இருக்கிறார்களே என்று சாரு மனதிற்குள் மகிழ்ந்தான். இந்த திருமணம் ஏற்பாடான நாள் முதல் சௌந்தர்யாவும் சரி, அவள் கணவன் பிரவீனும் சரி, தன்னிடம் எவ்வளவு பரிவு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்தான். சௌந்தர்யாவும் ரஞ்சித்தும் இதுவரை தன்னை கடிந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சாரு மனதிற்குள் ஆனந்தப்பட்டாள். இது மாதிரி ஒரு அன்பான சூழ்நிலை தனக்கு அருண் வீட்டில் கிடைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அவள் மனதிற்குள் வருந்தினாள். ரஞ்சித்திற்கு அவளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாளோ என்று பயந்தான். தன்னுடைய முழு கதையும் அவளிடம் பகிர்ந்து கொண்டால் மனபாரம் குறையும் என்று அவனுக்கு தோன்றியது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பேசிக்கலாம் என்று நினைத்தவனாக படுக்கையில் சரிந்தான். அத்தியாயம் 8. அமுதமாக அவள். காலை பொழுது விடிந்தும் விடியாத காரிருள் பொழுதில் சாருவின் காதில் சுப்பிரபாதம் வந்து மோத அவள் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள். கண்ணை கசக்கிவிட்டு கடிகாரத்தை பார்த்தாள். அது மணி 5 காட்டியது. குழந்தை எந்திரிச்சிருக்குமோ என்று முணுமுணுத்து விட்டு அவசரமாக பல் தேய்த்து முகம் கழுவினாள். குழந்தையின் சினுங்கள் அவளை உசுப்பி விட வெளியே ஓடினாள். சௌந்தர்யா சமையல் அறையில் பால் காய்ச்சா பிரவீன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தபடி அதை தட்டி சமாதானம் செய்து கொண்டிருந்தான். சௌந்தர்யா, குழந்தை அழுவுது பாரு, என்ன பண்ற? பால் ரெடியா என்று சமையலறை பக்கம் திரும்பி குரல் கொடுத்தான். அந்த காட்சியை கண்ட சாருவின் மனம் சர்க்கரை பாகை போல் கரைந்தது. யாரோ பெற்ற குழந்தையை இப்படி சொந்த குழந்தை போல பராமரிக்கும் இந்த தம்பதிகளுக்கு ஏன் பிள்ளை பேறு வாய்க்கவில்லை என்று தன் மனதிற்குள் கலங்கினான். அத்தான், குழந்தையை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன் என்று அவனிடம் கேட்க நினைத்தான். பிறகு இரவெல்லாம் அந்த குழந்தையை பார்த்து கொண்டது அவர்கள்தானே. தன்னை விட அவர்கள் இந்த குழந்தையை நன்றாக பராமரிப்பார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. கடவுளிற்கு நன்றி கூறியவள் கண்கலங்க நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி நின்றாள். இந்த உலகம் ஒன்றும் ஈவிரக்கமில்லாத அரக்கர்களால் நிறைந்தது அல்ல. இவர்களை போன்ற அன்புள்ளம் நிறைந்த தேவதைகளும் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று
அவளுக்குள் நம்பிக்கை தோன்றியது. சௌந்தர்யா பாலை குடிக்கும் பதத்தில் ஆற்றி பாட்டிலில் போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே வர சாரு தன்னிலைக்கு மீண்டாள். சாரு நிற்பதை பார்த்த சௌந்தர்யா, எழுந்துட்டியா? உள்ள பால் காய்ச்சி வச்சிருக்கேன், உனக்கும் ரஞ்சித்துக்கும் காஃபி போட்டுக்கோ. சௌந்தர்யா தன்னுடைய அம்மா கல்யாணி என்று அனைவரும் ரஞ்சித்தையும் தன்னையும் இணைத்து பேசுவதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆனால் இப்போது ஏனோ அது அவளுக்கு பிடித்திருந்தது. அவள் புன்சிரிப்புடன் குழந்தையை பார்த்து சமையலறைக்குள் சென்றாள். 2 கோப்பைகளில் காஃபி தயாரித்து 2ஐயும் எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். அதற்குள் ரஞ்சித் எழுந்து முகம் கழுவிக்கொண்டு வெளியே வர அவனிடம் சென்று காஃபியை கொடுத்தாள். ரஞ்சித் சாருவை நிமிர்ந்து பார்க்காமலே காஃபியை உறிஞ்சியபடி மீண்டும் குழந்தையை கவனிக்க ஆரம்பித்தான். குழந்தை அவனை பார்த்து சிரிக்க அவன் காஃபியை அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு குழந்தையிடம் சென்றான். பட்டுக்குட்டி, எழுந்துட்டீங்களா என்ன என்று பிரவீனிடமிருந்த குழந்தையை கை நீட்டி அழைத்தான். அது சாருவை பார்த்து கை நீட்டி அம்மா என்று சினுங்கியது. சாரு அதை அவசரமாக தூக்கினாள். அக்கா, அதை கொடுங்க என்று சௌந்தர்யாவின் கையில் வைத்திருந்த பால் பாட்டிலை பெற்று குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு அதற்கு பால் புகட்டினாள். 2 வாய் பால் குடித்த பிறகு குழந்தை சிரிக்க ரஞ்சித் அவளிடம் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டான். டே, நீ போய் ஆஃபீஸ் கிளம்பு, நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன் என்று பிரவீன் சொல்ல, நீங்க போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் குழந்தையை பார்த்துக்கிறேன் என்று ரஞ்சித் பிரவீனுடன் மல்லு கட்டினான். சௌந்தர்யாவிற்கு அவர்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த குழந்தை மீது அன்பு காட்டுவது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் கணவனையும் தம்பியையும் பார்த்து சிரித்தாள். இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க, ஆனா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பாவை என்கிட்ட கொடுத்துடணும் என்று கணவனை பார்த்து விரல் நீட்டி எச்சரித்தான். பிரவீன் சிரித்தான். நாங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பாப்பாவை நீ தானே பார்த்துக்க போற எனவும் சௌந்தர்யா தலையசைத்து விட்டு உள்ளே சென்றான். சாருவிற்கு அடுத்து என்ன செய்வது என்று எதுவும் விளங்கவில்லை. அவள் காஃபி அருந்திவிட்டு சௌந்தர்யாவிற்கு ஏதேனும் உதவி செய்யலாம் என்று சமையலறைக்குள் புக சௌந்தர்யா அவளை பார்த்து புன்னகைத்து, என்னம்மா, ஏதாவது வேணுமா? இல்லைக்கா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். ஓ சரி, என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் சொல்ல என்று சௌந்தர்யா கேட்டாள். சௌந்தர்யாவை போலாம் அருண் வீட்டில் யாராவது தன்னிடம் இவ்வளவு இயல்பாக தன்மையாக பேசியிருப்பார்களா என்று சாருவின் மனம் கடந்த காலத்தை எண்ணி வருந்தியது. அருணின் கடுமையான முகம் அவளை கண்கலங்கவும் வைத்தது. சாரு அதை மறைத்து கொண்டு பேசினாள். இடியாப்பம் தேங்காய் பால் செய்யலாமா? பாருடா, ஒரே ராத்திரிலாம் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டானா என்று சௌந்தர்யா வியந்தாள். ரஞ்சித்தை அவள் புருஷன் என்று குறிப்பிட்டதை சாருவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதே சமயம் ரஞ்சித் என்ற பெயர் அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது. சாரு அமைதியாக இருப்பதை பார்த்துவிட்டு, ரஞ்சித்க்கு இடியாப்பம் தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்கும் என்று சௌந்தர்யா கூறினாள். இடியாப்பம் தேங்காய் பால் என்றால் தனக்கும் பிடிக்குமே என்று சாரு மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சரி, வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்று கேட்கவும் சௌந்தர்யா சிரித்து விட்டா, சாரு, ஃப்ரிட்ஜில் தேங்காய் இருக்கு, எடுத்துட்டு வர்றியா என்று அவளை ஏவினாள். இருவருமாக இணைந்து காலை சிற்றுண்டி தயாரித்தனர். சாருவும் சௌந்தர்யாவும் சிற்றுண்டி தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாலும் அவ்வப்போது வரவேற்பறையை எட்டி பார்த்தனர். பாப்பா என்ன செய்கிறது என்று இருவரும் கவனித்து கொண்டே வேலை செய்தனர். ரஞ்சித்தின் வீட்டில் போட்டி போட்டுக்கொண்டு குழந்தையை கவனித்துக் கொள்வது சாருவிற்கு மன நிறைவை கொடுத்தது. அந்த வீட்டில் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா, தன்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்வார்களா? கலக்கத்தோடு இருந்த சாருவின் மனம் இப்போது நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்தது. இங்கு நாம் நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கலாம் என்று அவள் நினைத்தாள். தன்னுடைய குழந்தைக்கு இங்கு ஒரு குறையும் வராது என்று அவள் மகிழ்ந்தாள். ஆனால் அதில் நெருப்பை அள்ளி கொட்டும் வகையில் அவர்கள் வீட்டு காலிங் பெல் ஒலித்தது. அத்தியாயம் 9. மோசமான லேடி. காலிங் பெல் அடித்ததும் சௌந்தர்யா அவசரமாக வாசல் பக்கம் எட்டி பார்த்தாள். இடியாப்பம் பிழிந்து கொண்டிருந்த சாருவை பார்த்த, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாயே எனவும் சௌந்தர்யா சொல்வதை கேட்டு தலையாட்டிய சாரு மெதுவாக வாசல் பக்கம் நடந்தாள். இவ்வளோ காலையில யார் வந்திருப்பாங்க என்று யோசித்த சாரு தன் அப்பாவையும் அம்மாவையும் நினைத்து கொண்டாள். பாவம்,
அம்மா நம்ம மேலே ரொம்ப அக்கறைப்படுறாங்க. நம்மளை விட அம்மாவுக்கு தான் இந்த லைஃப் எப்படி இருக்குமோங்கிற கவலையும் பயமும் அதிகம் இருக்கு போல. அதான் காலங்காத்தால கிளம்பி வந்துட்டாங்க. இது அருணோட குடும்பம் மாதிரி இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போதான் அவங்க நிம்மதியாக ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க என்று தனக்குள் யோசித்தவளாக சாரு வாசல் கதவை திறந்தாள். வெளியே தலைவிரி கோலமாக நின்று கொண்டிருந்த தன்னுடைய முன்னாள் மாமியார் கோமதியை பார்த்துவிட்டு முகம் வெளிர பின்வாங்கினாள். ஏண்டி திருடி, என் புள்ள போயிட்டான்னு நிம்மதியா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? போன நான் விட மாட்டேன்டி என்று கண்களில் ரௌத்திரம் தெரிக்க கோமதி கத்தினாள். அவளுடைய குரல் பாத்ரூமில் குளித்து கொண்டிருந்த ரஞ்சித்தை பிடித்து வெளியே தள்ளியது. அவன் பதட்டத்தோடு முந்தின இரவு உடுத்திய வேட்டியை அவசரமாக கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். பிரவீன் சாருவிற்கு பின்னால் வந்து நின்றான். யாருமா நீங்க? எதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நின்று இப்படி கத்திட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு என்று அதட்டல் மிகுந்த குரலில் கேட்டான். அடிய மானங்கிட்ட சிறுக்கி, இவனைத்தான் கட்டிட்டு வந்திருக்கியா? இவனுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும் போலையே. அது சரி, என் புள்ள இருக்கும் போதே நீ அடங்கல, இப்ப கேட்கவா வேணும்? கொஞ்சம் வார்த்தை நிதானமா யோசிச்சு பேசுங்க என்று பிரவீன் கத்தவும் அதை பொருட்படுத்தாத கோமதி, இவன் பார்க்க கொஞ்சம் பசவுள்ள பாட்டி மாதிரியெல்லாம் இருக்க, என் பிள்ளையும் போய் சேர்ந்துட்டான், உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியத்துல இவங்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட போல என்று கோமதியிடம் இருந்த நாகரிகம் இல்லாத வார்த்தைகள் உதிர அதை கேட்டு முகம் சுளித்து சாரும் அவசரமாக உள்ளே ஓடினாள். ஆனால் வந்தவள் அநாகரிகமாக கத்துவதிலிருந்தே கல்யாணியும் சுந்தரபாண்டியனும் சொன்ன கோமதி இவளாகத்தான் இருப்பாள் என்று பிரவீன் புரிந்து கொண்டான். இப்போது சௌந்தர்யாவும் வெளியே வந்தாள். சாருவின் கண்களில் வழிந்த கண்ணீர் சௌந்தர்யாவை மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தையும் பதட்டமடைய வைத்தது. சாரு கண்ணீரோடு அவசரமாக வரவேற்பறையை கடந்து தன்னுடைய அறைக்கு ஓட நினைக்க அவளை பிடித்து நிறுத்திய ரஞ்சித், யார் இவங்க? இவங்கள பார்த்து எதுக்கு நீ அழறா? ஏன் இப்படி பயந்து ஓடுறா என்று ஒருமையில் அவளை உரிமையோடு அழைத்து விசாரித்தான். ரஞ்சித்துடைய அருகாமை சாருவிற்கு மனதிற்குள் ஒரு தெம்பை கொடுத்தது. அவள் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டு ஏதோ பேச முற்பட, என்னை கேளு, நான் சொல்றேன் என்று கோமதியின் குரல் மைக்கை விழுங்கியது போல ஒலித்தது. அவள் குரல் ரஞ்சித்தை மட்டுமின்றி தெருவில் போகிற வருபவர்களையும் சேர்த்து கோமதியின் மீது கவனத்தை திருப்பியது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வாங்க, நிதானமா உட்காந்து பேசிக்கலாம் என்ற ரஞ்சித் நாகரிகம் கருதி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்லிய குரலில் பேசினான். நாகரிகமோ அன்போ கருணையோ துளியும் இல்லாத கோமதி ரஞ்சித்தை வெகு அலட்சியமாக பார்த்தாள். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த நிக்கிறா பாரு, இந்த திருடி சாமானியப்பட்டவ கிடையாது, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ என்று தன்னுடைய மனதிற்குள் இருந்த வன்மம் முழுவதையும் கோமதி சாருவின் மீது கொட்டத் தொடங்கினாள். அந்த மொத்த குடும்பமும் கோமதி தான் சாருவின் முன்னாள் மாமியார் என்பதை கோமதியின் முகத்தில் இருந்த வன்மத்தையும் குரோதத்தையும் வைத்து நன்றாகவே புரிந்து கொண்டனர். ஆனால் எதற்காக இங்கே வந்திருக்கிறாள் என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை. அதே சமயம் தன்னிடமிருந்து தன் குழந்தை பிரிப்பதற்காகத்தான் கோமதி வந்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட சாரு தொட்டிலில் படுக்க வைத்திருந்த தன்னுடைய குழந்தையை அவசரமாக எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வேக வேகமாக ரஞ்சித்தின் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். ரஞ்சித்திற்கு சாருவின் செயல் அவள் மீது ஒருவித எரிச்சலையும் அதே சமயம் பரிதாபத்தையும் தோற்றுவித்தது. நீங்க அருணோட அம்மாவா என்று ரஞ்சித் கோபம் மிகுந்த குரலில் கேட்டுவிட்டா தன் அத்தானையும் அக்காவையும் உள்ளே போகும்படி கண்களால் ஜாடை செய்தான். ரஞ்சித், அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப மோசமான லேடி மாதிரி தெரியுது, நீ கல்யாணி அம்மாவுக்கு ஃபோன் போடு என்ற பிரவீன் கிசுகிசுப்பான குரலில் கூறவும், அத்தான் நான் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்று ரஞ்சித் உரத்த குரலில் சொன்னான். என்ன? அத்தான், இது நானும் சாருவும் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்க இதில் டென்ஷன் ஆக வேணாம், அதே போல தலையிடவும் வேணாம், கல்யாணி அம்மாவை கூப்பிட வேணாம், இவங்கள நானே டீல் பண்ணிக்கிறேன். இல்லடா, அவங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க என்ற சௌந்தர்யா சற்று பதட்டம் மிகுந்த குரலில் சொல்லவும், அக்கா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீ போய் டிஃபன் ரெடி பண்ண என்ற அழுத்தம் மிகுந்த குரலில் ரஞ்சித் பதிலளித்தான். அதன் பிறகு அங்கு நிற்பது முறையல்ல என்று பிரவீனும் சௌந்தர்யாவும் விலகி செல்லவும் ரஞ்சித் கோமதியை கோபமாக பார்த்தான். அவனை நேருக்கு நேர் இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி கோமதியும் பார்த்தான். அத்தியாயம் 10. முதல் மழை.
கோமதி எரிச்சலோடு ரஞ்சித்தை பார்த்தபடி நின்றாள். ரஞ்சித்தும் கோமதியின் முகத்தை பார்க்க ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் செத்து போன உங்கள் மகன் அருணை பற்றியும் சாருவோட அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க என்று எரிச்சல் மிகுந்த குரலில் ரஞ்சித் பேசத் தொடங்கினான். அது சரி, நீ யாரு என்று கோமதி கோபமாக கேட்கவும், சாருவின் கணவன் என்று சொல்ல அவன் மனம் தயங்கியது. ஆனால் உதடுகள் தயக்கமின்றி, நான் சாருவோட ஹஸ்பண்ட் என்று பட்டென்று சொல்லிவிட அது அவனுக்கே மனதிற்குள் வியப்பை கொடுத்தது. ஆனால் வெளியே முகத்தை விரைப்பாக வைத்து கொண்டு சொன்னான், ஹஸ்பண்டாம்ல என்று பழித்து பேசிய கோமதி அவனை பார்த்து முகத்தை ஒழுங்கு காட்டினாள். என்னை பார்த்து யாருன்னு கேட்டியே? அந்த சாரு மோரு யாருன்னு சொல்லிதான் உன்னை கட்டி வச்சாங்களா என்று எரிச்சலோடு கேட்க, எனக்கு சாருவை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறது உங்களுக்கு தான் நல்லது என்று எரிச்சல் மிகுந்த குரலில் ரஞ்சித் தொடர்ந்து சொன்னான். உங்கள் வீட்டில் மிச்சம் மீதி இருக்க கல்யாண ஸ்வீட்டையா திங்க வந்தேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நல்லா இல்லை. ஆடச்சே, நீ சரியான பொசகிட்டவன அறுப்பு போலையே என்று இலக்காரமாக சிரித்த கோமதி, அந்த திருட்டு சிரிக்கி கையில் வச்சுட்டு திரியிறாளே, அது என் மகன் அருணுக்கு பிறந்த பிள்ளை. அதை கொண்டு வந்து என் கையில் கொடு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். கோமதி குழந்தையை கேட்டதும் சௌந்தர்யாவிற்கும் பிரவீனருக்கும் மனம் தாழவில்லை. அவர்கள் இருவரும் ரஞ்சித் எச்சரிக்கை செய்ததையும் மீறி அவசரமாக வெளியே வந்தனர். இங்கே பாருமா, குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு என்று எரிச்சல் மிகுந்த குரலில் பிரவீன் கத்தவும், யாரடா நீ சும்மா சவுண்ட் விட்டுட்டே இருக்கா என்று மீண்டும் கோமதி அலட்சியமாக சாருவின் நடத்தையை பற்றி விமர்சிக்க தொடங்கினாள். அது பிரவீனை மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருந்த எல்லோரையும் சூடாக்கியது. என்ன நடந்தாலும் சரி, குழந்தையை அவளிடம் கொடுக்கவே கூடாது என்று ரஞ்சித் முடிவெடுத்தான். உன் வயசுக்கு மரியாதை கொடுத்தது தான் இவ்வளோ நேரம் அமைதியாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. என்ன நடந்தாலும் சரி, குழந்தை உனக்கு இல்லை என்று உறுதியான குரலில் ரஞ்சித் பேசவும் கோமதியின் முகம் ரௌத்திரமாக மாறியது. இங்கே பாருடா, இந்த கோமதியை பற்றி உனக்கு தெரியாத. நான் நினச்சதாடியே எந்த எல்லைக்கும் போவேன். மரியாதையாக குழந்தைய கொடுத்துட்டா உனக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா உன் குடும்பம் சந்தி சிரிச்சிரும். ஏய், இங்கே பாரு, உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் நீ தகுதியான ஆளே இல்லைன்னு நிரூபிச்சிட்ட. இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம். அதுக்குள்ளே நீ இங்கேருந்து போல, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்று ரஞ்சித் எச்சரிக்கை செய்யவும் கோமதியின் முகத்தில் லேசான சலனம் தோன்றியது. இவன் சாரு மாதிரி பயந்த சுபாவம் கிடையாது போலையே, கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் இவங்கிட்ட பேசணும் என்று தனக்குள் நினைத்த கோமதி, சரி நான் கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி என் பேத்தியை வந்து கொடு என்று மீண்டும் கத்தினாள். ரஞ்சித் முடியாது என்று மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டி அழுத்தமாக அவளை பார்த்தான். இந்தாப்பா, நீ பண்ணுறது ரொம்ப அநியாயம். அது என்னமோ இருந்துட்டு போகட்டும், நீங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பணும், இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்றவன் மேசை மீது இருந்த தன்னுடைய போனை அவசரமாக எடுத்து அவன் ஸ்கிரீன் லாக்கை விடுவிக்கவும் கோமதியின் தேகம் உதற ஆரம்பித்தது. என்னடா இது கிரகம்? டே அருண், என்னை தனியா இந்த சிறுக்கிக்கிட்ட போராட விட்டுட்டு போயிட்டியே, இப்ப நான் என்னதான் செய்வேனோ என்று தலையில் அடித்து கொண்டு கத்திய கோமதி அவசரமாக ரஞ்சித் வீட்டுப்படி இறங்கி நடக்க ஆரம்பித்தான். ரஞ்சித் வேகமாக திரும்பி தன்னுடைய அறைக்கு சென்றான். அறையின் கதவு அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்துவிட்டு லேசாக தட்டியவன், சாரு, கதவை தரா. சாரு முதலில் கோமதியை நினைத்து பயத்தோடு குழந்தை மார்போடு அணைத்து கொண்டு கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தான். ரஞ்சித்தின் குரல் தொடர்ந்து ஒலிக்கவே அவள் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு மெதுவாக எழுந்து கதவை திறந்தான். வெளியே கோபமும் அதே சமயம் கருணை நிறைந்த பார்வையோடு ரஞ்சித் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் சாருவின் மனதிற்குள் இருந்த அழுகை தான் என்ன செய்கிறோம் என்று யோசிக்க விடாமல் பட்டென்று குழந்தையோடு ரஞ்சித்தின் மார்பில் சிறைந்து, என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடாதீங்க ப்ளீஸ், நான் எந்த தப்பும் பண்ணலாம், அவங்க சொன்னது எல்லாமே போய் என்று கதறி அழ ஆரம்பித்தான். அவள் கண்ணீர் ரஞ்சித்தின் மனதை உருக்கியது. மாயாவை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைத்து கூட பார்க்க கூடாது என்று வைராக்கியத்தோடு இருந்த அவன் மனதை சாருவின் ஸ்பரிசம் லேசாக அசைத்து பார்த்தது. அவனுக்கு சாரு மீது இனம் புரியாத ஈர்ப்பும் தோன்றியது. அத்தியாயம் 11. கவசமாய் நீ.
சாருவின் உடலதிர்வை உணர்ந்த ரஞ்சித் அவளை தன் கைகளால் பற்றி கொண்டான். சாரு, நிமிர்ந்து என்ன பாரு என்றான் உறுதியான குரலில். சாரு மெல்ல கண்ணீருடன் அவன் முகத்தை பார்த்தான். உன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? இந்த வீட்டை விட்டு யாராலையும் உன்னை அனுப்ப முடியாது. உனக்கும் நான் இருக்கேன். அவன் வார்த்தைகள் வெறும் மாறுதல் அல்ல, ஒரு உரிமை பிரகடனம். அதுவரை நட்பு ஒப்பந்தத்தில் இருந்தவன் கோமதியின் அச்சுறுத்தலால் தன்னையும் அறியாமல் ஒரு கணவனாக மாறிவிட்டான். தான் சொன்ன வார்த்தையின் பொருள் என்ன என்று ரஞ்சித் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் ரஞ்சித் பேசிய வார்த்தைகள் சாருவின் மனதிற்குள் மெல்ல ஒருவித ஈடுபாட்டை அவன் மீது கொண்டு வந்தது. ரஞ்சித் தன் மனதிற்குள் சாருவை நல்ல தோழியாக மட்டுமே நினைத்தான். ஆனால் சாரு தன் கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு புன்னகை செய்யவும் முயன்றான். நான் தப்பு பண்ணிட்டு தான் வீட்டில் எல்லாரும், அதுலேயும் குறிப்பா நீங்க நம்பிடுவீங்களோன்னு பயமா இருந்தது ரஞ்சித். இந்த உலகமே உன்னை தப்பு சொல்லட்டும், ஆனால் நான் நம்ப மாட்டேன். உன் கடந்த காலம் என்னவா இருந்தாலும் நீ என் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச பிறகு அது ஏன் பொறுப்பு. என்னோட பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீ இருக்க. யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. தைரியமா இரு என்று விட்டு ரஞ்சித் மெதுவாக அவள் கைகளை பற்றி கொண்டு முதன் முறையாக பொறுப்புணர்ச்சியுடன் கட்டிலில் அமர்ந்தான். அவன் கைகள் அவளுக்கு பாதுகாப்பையும் அவன் பார்வை அவளுக்கு அன்பையும் அளித்தது. அவள் கண்முன்னே மாயா படம் இருந்தது. சாரு ரஞ்சித்தை பார்த்தான். ரஞ்சித், நீங்க மாயா அக்காவோட நினைவுகளை மறக்க முடியாம தவிக்கிறது எனக்கும் தெரியும். ஆனாலும் எனக்காக நிக்கிறீங்க, இது எனக்கு போதும். உங்க அன்பு எனக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு எனவும் ரஞ்சித் மெல்லிய சிரிப்புடன், அதுக்கு காரணம் கோமதி தான் எனவும் சாரு ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தபடி இருக்கான். அவங்க முன்ன பின்ன தெரியாத எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டாங்கன்னா உன்கிட்ட, அதாவது நீ அவங்களுக்கு மருமகளாக அவங்க வீட்டில் இருந்த நாட்களில் உன்னை எப்படிலாம் நடத்தியிருப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. கடந்த கால வாழ்க்கை உனக்கு ரொம்பவும் கசப்பாக இருந்திருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது சாரு. அந்த சம்பவங்கள்லேருந்து மீள முடியாமல் நீ கஷ்டப்படுறதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கஷ்டப்படுறவனுக்கு ஆதரவாக இருக்கிறது தான் நியாயம்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் என்னோட மாயாவும் விரும்புவா. அவனுடைய நிதானமான அன்பு மிகுந்த பேச்சா சாருவிற்கு மிகப்பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புதிய புரிதல் மலர்ந்தது. கோமதி தன் வெறுப்பால் தன்னையும் அறியாமல் சாருவிற்கு மிகப்பெரிய நன்மையை செய்திருந்தாள். அத்தியாயம் 12. உறவே உயிரே. சௌந்தர்யா தன் கணவன் பிரவீனிற்காக இரவு பால் கொண்டு வந்தாள். இரவு மணி 9 கடந்து விட்டது. சௌந்தர்யாவின் முகத்தை பார்த்தவன் அவள் கையை பற்றி தன் அருகில் அமர்த்தி விட்டு, சௌந்தர்யா, என்னம்மா டல்லா இருக்கா? எல்லாம் அந்த ரஞ்சித் பற்றி தான். இப்போ என்ன புதுசா? நம்ம ரஞ்சித் ஏன் இப்படி இருக்கான்? மாயா போனதுலேருந்து அப்செட்டாக சுற்றிட்டு இருந்தான். சாரு வந்தப்புறம் மாறிடுவான்னு நினச்சேன், ஆனால் இன்னமும் அப்படியே தான் இருக்கான். சௌந்தர்யா, எல்லாம் சரியாக போகும். அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் ரொம்ப பெருசு. அவங்க அம்மா அப்பா அவளை கட்டாயப்படுத்தி ரஞ்சித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அருண் அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலே அவளை நிறைய காயப்படுத்தியிருக்க. அவளால் ரஞ்சித் கூட சேர்ந்து வாழ முடியுமா என்று சௌந்தர்யா வருந்தினாள். சௌந்தர்யா, நீ ரொம்ப யோசிக்காத. நம்ம ரஞ்சித் மாயாவை மறந்துட்டு சாரு கூட சேர்ந்து வாழ்வானா என்று சௌந்தர்யா தொடர்ந்து கவலைப்பட்டான். கோமதி வந்து இவ்வளோ வெறுப்ப கக்கியும் ரஞ்சித் அந்த பொண்ணுக்காக நிற்கிறான் பாரு. அது அன்பு இல்லாமல் வேற என்னவா இருக்கும்? இப்போ நம்ம கடமை என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்கிறது தான் என்ற பிரவீன் உறுதியுடன் சொன்னான். நிச்சயமா கோமதியோட வெறுப்பு ரஞ்சித் சாருக்கிட்ட ஒரு உரிமையை காட்ட தோண்டி இருக்கு. இந்த வீட்டில் அவங்களுக்கு சௌகரியமான சூழலாம் உருவாக்கணும். கோமதி இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னா ஒரு நல்ல லாயரா பிடிச்சு அந்த குழந்தை மேல சாராவுக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்குன்னு நிரூபிக்கணும் என்று சௌந்தர்யா அழுத்தமாக சொன்னான். அதாம்மா நானும் நினச்சேன் என்றவன், நம்ம 2 பேரும் ரஞ்சித் சாருவுக்கு துணையாக இருக்கணும். சாரு ரஞ்சித் மேலே நம்பிக்கை வச்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும் என்று அழுத்தமாக சொன்னான். கண்டிப்பா பிரவீன், இந்த வீட்டில் கோமதி ஆதிக்கத்தை இனிமே யாரும் அனுமதிக்க கூடாதா? அவர்கள் இருவரும் சாருமதியின் பாதுகாப்பிற்காகவும் ரஞ்சித்தின் நிம்மதியான வாழ்க்கைக்காகவும் உறுதியாக நின்றனர். சாரு ரஞ்சித்திற்கு இடையே அன்பான புரிதல் மிக்க வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக நினைத்தார்கள். அத்தியாயம் 13. கனவே கலையாதே. 10 நாட்கள் கரைந்து போயிருந்தது. அன்று நடந்த சம்பவங்களுக்கு பிறகு சாருமதி மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தாள்.
ரஞ்சித்தின் அரவணைப்பும் சௌந்தர்யா மற்றும் பிரவீனின் உறுதுணையும் அவளுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. குழந்தை தாயின் மடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது வீட்டிற்குள் புயல் போல நுழைந்தாள் கோமதி. ஏ சாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் குழந்தைய என்கிட்ட கொடுக்காம ஒளிச்சு வச்சிருக்கியா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று கத்தினாள். சாருமதி குழந்தையை இறுக அணைத்து கொண்டாள். அவள் கோமதியை கண்டு நடுங்கினாள். ஏன் இங்க வந்து சத்தம் போடுறீங்க? உங்க மகன் இருக்கும்போதே இந்த குழந்தை பத்தி நீங்க பெருசா கவலைப்படலாம், இப்ப என்ன வந்துச்சு என்று சாரு கத்தினாள். ஏய், இது என் மகனோட குழந்தை. நீ அதை கடத்தி வச்சதா சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அப்புறம் எல்லாரும் கம்பி தான் என்ன போறீங்க. அந்த சமயம் பார்த்து சௌந்தர்யாவும் பிரவீனும் அங்கே வந்தனர். கோமதியின் பேச்சை கேட்டு இருவருமே கோவப்பட்டார்கள். என்னம்மா மிரட்டுறியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பயமுறுத்த வந்தியா என்று சௌந்தர்யா சொல்ல, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேசுறா. சாருமதிக்கு அந்த குழந்தை மேல எல்லா சட்ட ரீதியான உரிமையும் இருக்கு. நீ போலீஸ் ஸ்டேஷன் போறதுன்னா போ, நாங்க அங்க வந்து உன்னை பாத்துக்கிறோம் என்று பிரவீன் குரல் கொடுத்தான். கோமதி முகத்தில் கோபம் கொப்பளிக்க, ஓஹோ, நீங்களும் இவளுக்கு இனிமே சப்போர்ட்டா? சரி, உங்க எல்லாரையும் சேர்த்து உள்ள தள்ளலைன்னா என் பேர் கோமதி இல்ல. சரிம்மா போ என்று சௌந்தர்யா சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வரும் என்று கத்தியபடி கோமதி வீட்டை விட்டு வேகமாக வெளியேறினாள். சாருமதி கோமதி பேசியதில் அதிர்ந்து போயிருந்தாள். அதை கவனித்த சௌந்தர்யா சாருமதியின் தோளை தொட்ட, அவங்க பேசுறத பத்தி நீ கவலைப்படாத சாரு, நாங்க இருக்கோம், உனக்கு தைரியமா இரு. அன்று மாலை தோட்டத்தில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள் சாருமதி. கோமதியின் மிரட்டல் மனதை சற்று அலைக்கழித்திருந்தது. அப்போது ரஞ்சித் சூடான காஃபி கோப்பையுடன் அவளுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்தான். என்ன சாரு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சா என்று மென்மையாக கேட்டான். ஆமா ரஞ்சித், இருந்தாலும் நீங்க சௌந்தர்யா அக்கா, பிரவீன் அத்தான் எல்லாரும் எனக்காக நிக்கிறத பார்த்ததும் ஒரு நிம்மதியா இருக்கு. நியாயம் உன் பக்கம்தான் இருக்கு. உன் குழந்தைய அவங்களுக்காக விட்டுறாத. உனக்கும் அந்த பாப்பாவுக்கும் எல்லா உதவியும் நான் பண்ணுவேன். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் எனவும் சாருவிற்கு ரஞ்சித் மீது மிகப்பெரிய மரியாதை தோன்றியது. ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சித். ஒரு வாரமா ஒரு ஃப்ரெண்டை போல நீங்க எனக்கு பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்க, குழந்தையவும் நல்லா பாத்துக்கிறீங்க. உங்க மனசு ரொம்ப பெருசு. அவள் கண்களில் மெல்லிய காதல் எட்டி பார்த்தது. அதை அவள் அவசரமாக மறைத்தாள். அதை கண்ட ரஞ்சித் மெலிதாக சிரித்தான். சாரு, நன்றிலாம் எதுக்கு சொல்லணும்? நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். சாருவிற்கு அவனிடம் தன் கடந்த காலத்தை பற்றி மனம் விட்டு பேச நினைத்தான். அவளைப் போலவே ரஞ்சித்திற்கு மாயா பற்றி அவளிடம் மனம் திறந்து பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அப்போது குழந்தை சினுங்கி அழத் தொடங்கியதும், சாரு, குழந்தைக்கு தூக்கம் வருது போல, நீ குழந்தையை தூக்கிட்டு உள்ள போ என்றான். குழந்தை மீது அவன் அக்கறையை பார்த்த சாருமதி இதுவரை அவள் வாழ்க்கையில் அனுபவித்திராத ஒரு புதிய அமைதியையும் லேசானதொரு நட்பின் ஈர்ப்பையும் உணர்ந்தாள். கோமதியின் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ரஞ்சித்துடனான இந்த நெருக்கம் அவளுக்குள் ஒரு புது நம்பிக்கையை விதைத்தது. அத்தியாயம் 14. வா வா வசந்தமே. அன்றைய தினம் கோமதியின் மிரட்டலால் ஏற்பட்ட பதற்றத்தை சௌந்தர்யாவும் சாருவும் சுமந்து கொண்டிருக்க பிரவீன் சற்றும் தாமதிக்கவில்லை. கோமதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்வதற்கு முன்பாக இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் நெருங்கிய நண்பனும் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞருமான ராமமூர்த்தியை அவன் சந்தித்தான். ராமமூர்த்தி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? கோமதி எப்படியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா. அதுக்கு முன்னாடி நம்ம இதை லீகலாக ஹேண்டில் பண்ணணும் என்று பிரவீன் துடித்தான். புரியுது பிரவீன், நீ பயப்படவே வேணாம். அவசரப்பட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது நிற்காது. சாருமதிக்கு தான் அந்த குழந்தை மேலே முழு உரிமை இருக்கு. முக்கியமாக கோமதியை எந்த காரணம் கொண்டு குழந்தைக்கு பக்கத்தில் கொண்டு வர விடாதீங்க. அதை நம்ம சிவில் கேஸாக ஃபைல் பண்ணி சாருக்கு சாதகமாக உடனே ஆர்டர் வாங்கிடலாம் என்று ராமமூர்த்தி சொல்ல, அது என்ன ஆர்டர் என்றான் பிரவீன். இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கிட்டா குழந்தை பாதுகாப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன? இன்ஜெக்ஷன் ஆர்டர்னா வேற ஒன்றுமே இல்லை. இது ஒரு நீதிமன்ற ஆணை. கோமதி அவசரப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து குழந்தைய சாருமதி கிட்ட இருந்து பிரித்து எடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா இந்த ஆர்டர் அவங்கள தடுக்கும். குழந்தை மேலே அம்மாவுக்கு தான் முழு உரிமை.
என்று ராமமூர்த்தி விளக்கி சொல்லவும் பிரவீன் நிம்மதி அடைந்தான். சூப்பர். இதை கேட்டால் சாருமதிக்கு கொஞ்சம் தைரியம் வரும். நீங்கள் உடனே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. பணம் பற்றியெல்லாம் கவலையே இல்லை என்று பிரவீன் மகிழ்ந்தான். சரி பிரவீன், நாளைக்கே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. அவங்களுக்கு தைரியம் கொடு. எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். வீட்டிற்கு திரும்பிய பிரவீன் இந்த நல்ல செய்தியை சாருமதி, சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித் ஆகியோரிடம் பகிர்ந்தான். ரொம்ப ரொம்ப நன்றி பிரவீன் அத்தா, ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கா என்ற சாருமதி கண்களில் நீர்த்திரளா சொன்னாள். இரவு குழந்தை தான் கவனித்துக் கொள்வதாக சொல்லி சௌந்தர்யா தன்னுடைய அறைக்கு எடுத்து சென்று விட தன் வாழ்வில் கடந்து வந்த பாதையை பற்றி சிந்தித்தபடி தோட்டத்து ஊஞ்சலில் சாருமதி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் ரஞ்சித் மெதுவாக வந்து அமர்ந்தான். அன்றைய சம்பவங்களால் ஏற்பட்ட இறுக்கம் கொஞ்சம் தணிந்திருந்தது. சாரு, உன்னை பார்க்கும்போது எனக்கு சில ஞாபகங்கள் வருது. ரொம்ப கஷ்டமான காலத்தை நீ தனியாக நின்று கிடக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எனவும் சாரு அவனை புன்னகையோடு பார்த்துவிட்டு தலை குனிந்து கொண்டாள். அவள் மனதிற்குள் அருணுடைய ஞாபகம் தோன்றி மறைந்தது. அருணோடு தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது ரஞ்சித்தோடு நகர்ந்து கொண்டிருக்கும் தன்னுடைய நாட்களுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் அவளை பெரிய அளவில் வியப்பிற்குள் தள்ளியது. ரஞ்சித் வானத்தை பார்த்தவாறு மெலிதாக சிரித்தான். மாயா, அவ என் உலகமா இருந்தவ. அவளை நான் காலேஜில் தான் பார்த்தேன். சந்திப்புல இருந்து அவள் கண்ணில் ஒரு குறும்பு இருக்கும். எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பா. ஒரு நாள் அவள் என்கிட்ட வந்து, ரஞ்சித், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் எனக்கு டவுட்டாக இருக்கு. நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொன்னான் என்று கூறி நிறுத்தினான். அவன் கண்களில் மாயாவை விட்டு பிரிந்த அந்த வலி மிகுந்த தினம் தோன்றி மறைந்தது. அவனையும் அறியாமல் கண்கள் கலங்கி மெல்ல குலுங்கி அழுதான். பிறகு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டவன், ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருக்காளே உங்க மாயா என்று சில வினாடிகளுக்கு பிறகு மெல்லிய குரலில் சாரு சொல்ல ரஞ்சித் தலையாட்டினான். ஆமா சாரு, அவ பேச்சு, அவ அழகு எல்லாமே வித்தியாசம்தான். உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் என்னோட காதல், இதில் டவுட்டே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் காதல் ரொம்ப அழகாக அன்பாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே நிறைஞ்ச அன்புல வாழணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு நாள் அவள் என்கிட்ட வந்து, ரஞ்சித், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நான் உன்னை என் உயிரோட கலந்து வாழணும். நீ என்னோட காதலை உன் மூச்சில் ஒவ்வொரு நாளும் உணரணும்னு சொன்னான் என்று நிறுத்திவிட்டு மூச்சு வாங்கினான். ரஞ்சித்தின் குரலில் அவ்வளவு பாசமும் காதலும் இளையோடியது. சாருமதிக்கு அந்த அன்பு மனதை நெகிழ செய்தது. ரஞ்சித் மீது இருந்த மரியாதையும் அவளுக்கு கூடியிருந்தது. அப்புறம் என்று சாருவின் முகம் மாயாவின் மரணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருப்பதை ரஞ்சித் உணர்ந்து கொண்டான். மாயாவின் மரணத்தை பற்றி பேச அவனுக்கு தைரியம் வரவில்லை. அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் அந்த அன்பு தான் என்னை இப்போ வர காப்பாற்றிட்டு இருக்கு. அவ கொடுத்த அந்த நம்பிக்கை தான் இப்போ உனக்கும் எனக்கும் உறுதுணையாக இருக்க வச்சிருக்கு எனவும் சாருமதி அவனை பரிவுடன் பார்த்தான். அந்த தோட்டத்து இருட்டில் 2 துன்பப்பட்ட ஆத்மாக்கள் அன்பால் பின்னப்பட்ட ஒரு புதிய நட்புறவின் நிழலில் அமைதியை கண்டன. அத்தியாயம் 15. உயிரோடு கலந்த வலிகள். ரஞ்சித்தின் முந்தைய நாள் உரையாடல் அவளுக்குள் ஒரு லேசான மாற்றத்தை ஏற்படுத்தியது. மறுநாள் இரவு குழந்தை தூங்கிய பிறகு சாருமதியும் ரஞ்சித்தும் தோட்டத்து ஊஞ்சலில் மீண்டும் அருகருகே அமர்ந்தனர். ரஞ்சித், ஏன் டல்லா இருக்கீங்க? சாரு, நேற்று எங்கள் கதையை முழுசாக சொல்லலாம். என் மனசில் இன்னும் ஒரு பெரிய பாரம் இருக்கு. நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்களேன். சாரு, நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதால தான் உன்கிட்ட சொல்கிறேன். சொல்லுங்க ரஞ்சித், உங்கள் மனசு பாரம் கண்டிப்பாக குறையும். நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணால் அதுவே போதும். மாயா, அவளை நான் எவ்வளோ காதலிச்சேன்னு சொன்னால் உனக்கு புரியாது. அவள் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பா. நான் அவள் மேலே உயிரே வச்சுருந்தேன். அவளும் என் மேலே உயிரே வச்சுருந்தா. அவளோட ஒவ்வொரு மூச்சும் என் பேரை தான் சொல்லும் என்று சில வினாடிக்கு பிறகு தொடர்ந்தான். எங்கள் வீட்டில் மாயாவை பொண்ணு கேட்டு போனப்போ அவங்க குடும்பமும் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் கல்யாணம் ரொம்ப சிம்பிளா ஆனால் ரொம்ப நல்லா நடந்துச்சு. 6 மாதம். அந்த 6 மாதம்தான் என் வாழ்க்கையோட சொர்க்கம். காலையில் அவளோட காஃபியோட எழுறது, மத்தியானம் அவள் கையால் சமையல், நைட் அவளோட அரவணைப்பு. ஒரு குழந்தை மாதிரி என்னை பார்த்துக்கிட்டா. ரஞ்சித், உங்கள் கதையை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்குள்ளே இருந்த அன்பு அவ்வளோ தூய்மையாக இருந்திருக்கா என்று சாரு பெருமிதத்துடன் சொன்னாள். ஆமாம் சாரு, 6வது மாதம் ஒரு நாள் அவளுக்கு சின்னதாக சோர்வாக இருந்துச்சு. டாக்டரை பார்த்தோம்.
அப்போ டாக்டர் மாயா கன்சீவ் ஆகியிருக்காங்க, சின்ன கட்டி மாதிரி ஒன்று தெரியுது, ஆனால் குழந்தை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சோம். அவங்க அப்பா அம்மா, என் அக்கா, என் அத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் என்றதும் அவன் கண்களில் கண்ணீர் வழிய தொடங்கியது. சாரு அதை பார்த்து பதறினாள். ரஞ்சித் என்னாச்சு எனவும் அவன் தன்னை சீர்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தான். அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் நீடிச்சுது. 1 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப போனப்போ மாயா கர்ப்பமா இல்ல, அவ கர்ப்பப்பையில வளர்றது ஒரு பெரிய கட்டி, அதை இப்பவே ரிமூவ் பண்ணி ஆகணும்னு சொன்னாங்க. எங்க உலகம் அப்படியே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் கண்ணீர் கூட விட முடியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தோம் எனவும் சாரு என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்தாள். அந்த கட்டியை ரிமூவ் பண்ண போனப்போ தான் தெரிஞ்சது அது சாதாரண கட்டி இல்லை, கேன்சர். அந்த வார்த்தையை கேட்டது நான் உடஞ்சி போயிட்டேன். என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. மாயா அவ என்னை பார்த்து கதர்னா, உன்னை விட்டு போக மாட்டேன்னு அழுதான். அது இன்னும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. சாரி ரஞ்சித், என்னால் தானே நீங்கள் பழசெல்லாம் நினச்சேன் என்று சாருமதி வருந்தா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாரு என்று விட்டு தொடர்ந்தான். நான் அவளை காப்பாற்ற போராடினேன். கையில் இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். எனக்கு சொந்தமாக கிராமத்தில் ஒரு சின்ன வீடு இருந்துச்சு. சௌந்தர்யா அக்கா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அந்த வீட்டையும் விற்று தான் மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சென்னை, பெங்களூர்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏறி இறங்கினேன். ஆனால் ஒரு நாள் ஏன் மடியிலே அவள் மூச்சு நின்று போச்சு. என் மாயா என்னை விட்டு போயிட்டா, மொத்தமாக போயிட்டா என்று ரஞ்சித் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினான். சாருமதி அவன் தோளில் தன் கையை வைத்து ஆறுதல் சொன்னாள். ரஞ்சித், உங்கள் வலி ரொம்ப பெருசு, ஆனால் அந்த மாதிரி ஒரு தூய்மையான அன்பு உங்களுக்கு கிடைச்சது ஒரு வரம். என்னோட வாழ்க்கையும் அந்த மாதிரி அமையலாம் எனவும் அவன் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு என்ன எனவும் சாருமதி தொடர்ந்தான். அருண், அவர் ரொம்ப நல்லவராக அறிமுகமானாரு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவரோட குடிப்பழக்கம் தெரிஞ்சது. தினமும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பாரு, கொடுமைப்படுத்துவாரு. அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னை மற்ற ஆண்களோட தொடர்பு படுத்தி ரொம்ப அசிங்கமாக பேசுவார் எனவும் ரஞ்சித் முகம் சுளித்தான். சாருமதிக்காக வருந்தினான். அருண் கூட வாழ்ந்த நாட்கள் எனக்கு ரொம்ப நரகமாக இருந்துச்சு. ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதில்ல. நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவரால் என் கனவு எல்லாமே உடஞ்சி போச்சு என்று சாரு அழுதாள். சாரு ப்ளீஸ் என்று ரஞ்சித் அவளை தேற்ற முயன்றான். ஒரு நாள் ராத்திரி போதையில் அவர் பைக் எடுத்துகிட்டு போய் ரொம்ப வேகமாக ஓட்டி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. நான் அதை கேட்டதான் அழலாம். அது ஒரு பெரிய விடுதலையாக எனக்கு தெரிஞ்சது என்று அவள் மெல்ல சிரிக்க முயன்றாள். சாரு ரிலாக்ஸ். நீங்கள் மாயா மேலே வச்சிருக்க அன்பு ரொம்ப பெருசு ரஞ்சித் என்று சாரு வியந்து கூறினாள். இருவரும் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தனர். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த நெருக்கம் மெல்ல அவர்களை இணைத்தது. சாரு, என் மாயாவுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு இருக்கக்கூடாதுன்னு நான் வருத்தப்படுறேன். ஆனால் உனக்கு நடந்தது விதி கொடுத்த வரம் எனவும் அவர்களின் கண்களில் இருந்த வலி மெல்ல விலகி ஒரு புதிய புத்துணர்வு பிறந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கஷ்டமான வாழ்க்கை பாதையிலிருந்து வெளியே வந்து ஒரு புதிய நம்பிக்கையை நோக்கி மெல்ல நகர்ந்தனர். அத்தியாயம் 16. மீண்டும் ஓர் காதல். பிரவீனும் வழக்கறிஞர் ராமமூர்த்தியும் கோமதியை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். கோமதி குழந்தையை அணுகுவதற்கும் அது குறித்து பேசுவதற்கும் நிரந்தரமான தடை உத்தரவு கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் சாருமதியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குழந்தைக்கு நிரந்தர பாதுகாவலராக சாருமதி நியமிக்க கோரி மற்றொரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. என் குழந்தை எனக்கு மட்டும்தான் என்று சாருவும் உறுதியாக இருந்தாள். அவளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சட்ட நகர்வுகள் அமைய அது கோமதிக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. வழக்கு தனக்கு சாதகமாக இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் மீண்டும் பிரவீன் வீட்டிற்கு வந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் சௌந்தர்யா, பிரவீன், சாரு, ரஞ்சித் என்று அனைவரும் வரவேற்பறைக்கு வந்தனர். நீங்க எதுக்கு வந்தீங்க என்று சாருமதி கேட்க கோமதி அமைதியாக அவளை பார்த்தாள். சாரு, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். மகன் அருண் மறைந்தது அவளுக்குள் பயம் அதிகம் குடிக்கொண்டிருந்தது. அந்த பயத்தை கோபமாக மாற்றி சாருமதியை குழந்தையை காரணம் காட்டி தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி ஆள திட்டமிட்டிருந்தான். ஆனால் அது இப்போது முழுவதும் பிரவீன் போட்ட வழக்கால் தகர்ந்து விட்டது. ரஞ்சித், சாரு இருவரும் அவளை தோட்டத்திற்கு அழைத்து சென்றனர். ரஞ்சித் அவளை அமைதியாக பார்த்தான்.
சொல்லுங்க என்று சற்றே கோபமாக கேட்க, நீங்க கேஸ் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வழியே இல்லை. உங்க கூட சண்டை போட எனக்கு சக்தி இல்லை என்று கண்ணீர் விட்டவள், என் கடைசி காலத்தை நான் நகர்த்தணும். நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா என்று சாருவின் முகத்தை பார்த்தான். அம்மா சாரு, அருண் உனக்கு பண்ணது எல்லாமே பாவம்தான். ஆனால் எனக்கு வேற யாரும் இல்லை என்று குலைந்தவள், எம்மாடி, எனக்கு ஏதாவது பணம் மட்டும் கொஞ்சம் கொடுத்தா போதும், நான் பொழைச்சிப்பேன். அவள் வார்த்தைகளை கேட்டு ரஞ்சித் அதிர்ச்சி அடைந்தாலும் அவளின் இந்த திடீர் மனமாற்றம் அவனுக்கு நிம்மதியை கொடுத்தது. கோமதிமா, பணத்துக்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் பணம் தரேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். நீங்கள் இனிமேல் சாருவையோ குழந்தையோ ஒரு நாளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது. கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன். நீ என்ன சாரு சொல்கிற? குழந்தைய இவங்க கேட்காம இருந்தால் எனக்கு அதுவே போதும். ரஞ்சித் கோமதிக்கும் அடிப்படை தொகையை அளித்தா தனக்கு தெரிந்த ஒரு தொண்டு நிறுவனத்துடன் தொடர்பில் இருக்கும் ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் கோமதியை சேர்த்து அவள் தேவைகளை கவனித்துக் கொள்ள ஏற்பாடு செய்தான். கோமதியின் அத்தியாயம் அத்துடன் முடிந்தது. அதன் பிறகு ரஞ்சித்தின் வீடு முழுக்க அமைதியும் அன்பும் நிறைந்திருந்தது. ரஞ்சித்தின் மனதின் ஒரு மூலையில் மாயாவின் நினைவுகள் இருந்தாலும் சாருமதியின் தூய்மையான அன்பும் அரவணைப்பும் அவன் குழந்தையை பார்த்து கொண்ட விதமும் அவன் மனதை கவர்ந்தது. ரஞ்சித் சாருமதியை தன் மனைவியாக மனதார ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினான். ரஞ்சித், அருண் கொடுத்த காயங்கள்ல இருந்து நான் மெல்ல மீண்டு வர நீங்க கொடுத்த அன்புதான் காரணம். மாயா மேல நீங்க வச்சிருந்த அந்த தூய்மையான காதலை பார்த்தப்போதான் எனக்கு வாழ்க்கை மேல மறுபடியும் நம்பிக்கை வந்துச்சா என்ற சாரு ரஞ்சித்தை மனதார போற்றினாள். அருணால் ஏற்பட்ட காயங்களிலிருந்து சாருமதி மனம் மாறி ரஞ்சித்தின் அன்பில் மெல்ல மலர தொடங்கினாள். சௌந்தர்யாவின் பாசமான அரவணைப்பிலும் பிரவீனின் ஆலோசனையிலும் அவர்கள் வாழ்க்கை இனிமையாக சென்றது. 1 வருடம் கழித்து வீட்டில் மீண்டும் மழலை சிரிப்பு கேட்டது. சாருமதிக்கும் ரஞ்சித்திற்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கையில் ஏந்திய ரஞ்சித் உணர்ச்சி வசப்பட்டான். சாருமதி, இவ சிரிப்புல மாயாவோட சாயல் இருக்கு என்று கூறி கண்கலங்கினான். ஆமா ரஞ்சித், உயிரோட கலந்து போன மாயா மறுபடியும் பிறந்திருக்கான். இவளுக்கு நம்ம மாயானே பேர் வைக்கலாம் என்று சாரு சொல்ல அவர்கள் மகிழ்ந்தனர். அவர்களின் முதல் குழந்தை சௌந்தர்யாவின் மடியில் அமர்ந்து தன் தங்கை மாயாவை பார்த்து கொண்டிருக்க ரஞ்சித்தும் சாருமதியும் தங்கள் மகளுக்கு மாயா என்று பெயரிட்டனர். அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த அந்த சிறிய குடும்பம் எல்லா துயரங்களையும் கடந்து அந்த புதிய மாயாவுடன் சந்தோஷமாக வாழத் தொடங்கியது. உயிரோடு கலந்துவிடு கண்ணே. முற்றும். இந்த ஆடியோ நாவல் உங்க மனசை தொட்டிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மகிழம்பூ ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ஆடியோ நாவல் பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் நாவல்கள் எழுத பிடிக்கும்னா உங்களுடைய நாவல்களை எனக்கு டிஎம் பண்ணுங்க. அதை ஆடியோ நாவலா பதிவிட முயற்சி பண்றேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ஆடியோ நாவலில் சந்திப்போம்.